now David's city, a new center of power for the Israelites, and a home for the ultimate symbol of their bond with God. The Ark of the Covenant! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் HLM-இன் 11வது ஒளிப்பேழை மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நம்மோடு கூட சகோதரர் MD ஜெகன் அவர்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து அநேக சத்தியங்களை நடைமுறை உதாரணங்களோடு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் என்ன தலைப்பில் நாம் விவாதிக்க போகிறோம் என்பதை அவரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் லார்ட்ங்க. இன்றைக்கு என்ன தலைப்புல நாம விவாதிக்க போகிறோம் என்பதை நீங்களே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் HLM செய்திகள்ல 2 வகையா கொடுத்துருக்கிறோம். ஒன்று ஆதார செய்திகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய செய்திகள். இந்த ஆதார செய்திகள் வரிசையில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து அநேக அடையாளங்கள் வேதாகமத்தில் உண்டு. இயேசு அதை பற்றி சொல்லும்பொழுது எல்லா தரப்பிலும் சொல்லி வச்சிருக்கிறார். உதாரணமா அவருடைய வருகை குறித்த அடையாளங்கள் மருத்துவ ரீதியாக அதை பற்றின என்ன அடையாளங்கள் நடக்கும் இருக்கு, விஞ்ஞான ரீதியாக இருக்கு, கண்டுபிடிப்புகள் ரீதியாக இருக்கு, சரித்திர ரீதியாக இருக்கு, தீர்க்க தரிசன ரீதியாக இருக்கு. இந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு வருகை குறித்து. அதுல மிக முக்கியமாக ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எதை பத்தி அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்துல பெரும்பான்மையானவை. ஆனா அதே நேரத்துல இயேசுடைய வருகை குறித்து சொல்லும்போது மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆதார வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கும் போது, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லும் பொழுது அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அதில் துளிர்விடும் பொழுது இளங்கிளை தோன்றும் பொழுது. அத்திமரம்னா என்ன? அத்திமரத்தை நம்ம ஒரு அடையாளமா வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வருஷமும் அத்திமரம் துளிர்க்கும், ஒவ்வொரு வருஷமும் அத்திமரம் பற்று போகும். அப்ப அத்திமரத்தை ஒரு அடையாளமா வச்சுக்கலாமான்னா அத்திமரத்தை அடையாளமா சொல்ல முடியாது. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், பேரபல். அப்ப இந்த பேரபல் ஓமையை வச்சு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அத்திமரம் என்றால் அத்திமரம் அல்ல, அதை வைத்து ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். அப்போ அந்த அத்திமரம் என்று எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை குறித்து 3 வகையாக ஆண்டவர் பைபிள்ல பிரிச்சிருக்கிறார். ஒன்று அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, 2வது அவருடைய அரசியல் வாழ்க்கை, 3வது அவருடைய சமூக வாழ்க்கை, அதாவது அவருடைய வம்சவழி வாழ்க்கை, உலக பிரகாரமான அவருடைய வாழ்க்கையை குறிக்கும். இந்த 3 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். உதாரணமா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமேன்னு இருக்கும். அதாவது அவருடைய சமூக வாழ்க்கையை குறிக்கிற ஒரு காரியம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய 2 ஒலிவ மரங்கள், அந்த 2 தீர்க்கதரிசிகள் வரும். அதாவது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகளை குறித்து ஆவிக்குரியவர்களை குறித்து குறிப்பிடும் பொழுது ஒலிவ மரம்னு சொல்லுவார். அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்துடைய அரசியல் வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது 24ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது வசனத்துல இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திலிருந்து இவ்விடத்தில் கொண்டு வந்ததான இந்த யூத ஜனங்களை நல்ல அத்தி பழத்திற்கு ஒப்பிடுவேன்றார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அத்தி பழம் என்பது யூதர்கள் என்றால் அவர்கள் உருவான தேசம் இஸ்ரவேல் தேசம் அத்தி மரம். இப்ப இந்தியாவில் இந்தியர்கள் உருவாகிற மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் உருவானாங்க. யூதர்கள் அத்தி மரம் என்றால் அத்தி பழம் என்றால் இஸ்ரவேல் தேசம் அத்தி மரமாகும். அப்போ அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அது இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசம் தோன்றி துளிர்விடும் பொழுது. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை அல்லது இந்த வசனத்தை இயேசு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுங்களா? அது தோன்றி நல்ல செழித்திருக்கிற ஒரு தேசம். இயேசு கிறிஸ்து காலத்துல இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது
பிலாத்து ஒரு கவர்னர் இருக்கிறார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இயேசு விடுதலை இயக்கமானதாக இருந்தார். அவருடைய மனைவி கூட பார்த்தீங்கன்னா அவரை எப்படியா விடுதலை ஆக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிலாத்துவால் அவர் என்ன செய்ய முடியல, விடுதலையாக்க முடியல. ஏன் முடியலன்னு கேட்டீங்கன்னா, பிலாத்துவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு யூத ரவிமார்கள் அன்னைக்கு இருந்தாங்க. இவங்களை குறித்து சொல்லணும்னு சொன்னா, இயேசு சிலுவையில் அறைய சொல்றாங்க, அதே நேரத்தில் பரபாசை விடுதலை பண்ண சொல்றாங்க. பரபாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தீவிரவாதியை அன்னைக்கு இருந்தவங்களே அவர் தீவிரவாதி. அவனை விடுதலை பண்ணிட்டு ஒரு இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தீர்க்கதரிசியை சிலுவையில் அறையுங்க, ஒரு தீவிரவாதியை விடுதலை பண்ணுங்க. இதுக்கு பிலாத்து சம்மதிக்கிறான் பாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது பிலாத்து அவர்களுக்கு பயந்திருந்தான்னு. அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூதர்கள் அந்த காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல ஆவிக்குரிய விதத்துல நல்ல அதிகாரம் பெற்றவங்களா இருந்தாங்க. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ரோமருடைய ராயன்ட்ட ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க பிலாத்துவை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஈவன் தோ அவங்க ரோமர்கிட்ட அடிமைகளா இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அது இளங்கிளை தோன்றி. அப்படின்னா கவனிச்சிங்கன்னா, அத்தி மரம்ங்கிற இஸ்ரவேல் தேசம் அப்பொழுது நல்ல துளிர்விட்டு இருக்கு, நல்லா இருக்கு தேசம். என்ன அவங்க இன்னொரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, ரோமர்கன்ற ஒரு தோட்டக்காரனுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்களே ஒழிய அந்த மரம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது இளங்கிளை தோன்றி, இந்த தேசம் திருப்பி உருவாகணும், புதுசா நியூ பார்ன் வரணுங்கிறார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, முதல்ல அந்த மரம் என்ன ஆகணும், பட்டு போகணும். அப்ப இஸ்ரவேல் தேசம் முதல்ல என்ன ஆகணும், பட்டு போக வேண்டும். இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நிறைவேறுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிபி 70 தீத்துராயன் டைட்டஸ் என்று சொல்ற சீசர் டைட்டஸ் அவருடைய தலைமையில இஸ்ரவேல் தேசம் முற்றுகையிடப்பட்டு அந்த தேசம் முழுவதுமாக அழித்து விடப்பட்டது. ஆனாலும் அவருடைய கடைசி கோட்டைக்கு பேரு மசாடா. இந்த மசாடா கோட்டை விழுந்தது எப்பன்னா கிபி 90. இதோடு இஸ்ரவேல் தேசம் முடிவுக்கு வந்ததாக நாம் ஒரு சரித்திரபூர்வமான ஒரு முடிவுக்கு அது வந்து விட்டது. ஏன்னா மொத்தத்தையும் ஒழிச்சிட்டாங்க, கடைசி கோட்டையை இடிச்சு முடிச்சாச்சு. இப்ப இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்குது, அத்திமரம் எப்படி இருக்குது, பட்டு போய் இருக்குது, அதோட கூட இருக்கு. அப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த தேசம் மீண்டுமாக என்ன செய்யும், துளிர் விட்டு வரும், இந்த இஸ்ரவேல் தேசம் உருவாகும். இந்த தீர்க்க தரிசனத்துல உருவாச்சுன்னா, அது உருவாகும் பொழுது, இளங்கிளை தோன்றும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க வந்துட்டாரு, வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேசம் எப்போ உருவாச்சு, 1850 ஆண்டு காலம் கழித்து மீண்டுமாக 1948 மே மாதம் 14 இஸ்ரவேல் தேசம் உருவாகுது. உலக சரித்திரத்திலேயே ஒரு தேசம் காணாமல் போய் அழிந்து போய் மண்ணோடு மண்ணா போய் அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய அடையாளங்களை தொலைத்து விட்டு, அது மாத்திரமல்ல அதோடு கூட அந்த மொழி அழிந்து போய் எல்லாம் போய்விட்ட பிறகு மீண்டும் ஒரு தேசம் உலகத்தில் உருவாகி வந்தது என்று சொன்னால், அது இஸ்ரவேல் தேசமும் எபிரேய மொழியும் யூதர்களை அல்லாமல் உலகத்தில் வேறு யாரும் இருக்கவே முடியாது. அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் எபிரேய மொழி தேவனுடைய மொழி என்பதற்கு அது மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று. இந்த யூதர்களை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு சான்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணாங்க தெரியுங்களா. இஸ்ரவேல் தேசத்தை இல்லாம பண்ணுவேன், அழிச்சு பண்ணிடுவேன், இஸ்ரவேல் தேசம் உலக வரைபடத்திலே இருக்காது சொன்ன ராஜாக்கள் எல்லாம் காணாமல் போனார்கள், எத்தனையோ சர்வாதிகாரிகள் காணாமல் போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசமும் யூதர்களும் இன்றும் இருக்கிறார்கள். இது என்னத்துக்கு அடையாளம் தெரியுமா, இஸ்ரவேல் உருவாகி விட்டது, துளிர் விட்டு விட்டது, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதே வசனத்தை லூக்கா எழுதும் போது சற்று வித்தியாசமாக, அதாவது கருத்து மாறுபாடு அல்ல, ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து எழுதியிருக்கிறார். அது லூக்கா சேர்த்து எழுதவில்லை, இயேசு சொன்னதை முழுவதுமாக லூக்கா எழுதியிருக்கிறார். இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கம்பாரிசன், இப்போ உதாரணமா மத்தேயு காஸ்பலுக்கும் லூக்கா காஸ்பலுக்கும் உள்ளதான சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கும். இந்த டிஃபரன்சஸை வச்சுக்கிட்டு சிலர் இது மாற்றி எழுதிட்டாங்க, இதுக்கு அதுக்கு முரண்பாடாக இருக்குது, இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சிலர் பிதற்றுவார்கள். அதில் நான் என்ன சொல்ல வரேன், மத்தேயு எழுதுறதுக்கும் லூக்கா எழுதுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா, இல்லை, கருத்து டிஃபரன்ஸ் இருக்காது, வார்த்தையில் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு சொல்லும்பொழுது உங்களால் நான் சொன்ன வார்த்தையின்படி 100% என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, என் மூலமாக சொல்ல வேண்டியதை என் மூலமாக சொல்லுகிறார், உங்கள் மூலமாக சொல்ல வேண்டியதை உங்கள் மூலமாக சொல்லுகிறார். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னா, இயேசு சொன்ன ஒரு கருத்து கூட மிஸ் ஆகல. மத்தேயு எழுதுறது அவருடைய ஒன் மேன் வியூ, அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது எல்லாமே ஒன் மேன் வியூ. ஆனால் இந்த லூக்கா எழுதுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த லூக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுகிட்ட 3 வகையான சீஷர்கள் இருந்தாங்க, மொத்தம் 12 பேர். அதில் இந்த 3 பேர் மாத்திரம் பிரதானமானவர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க பிரதானமானவர்கள். அடுத்த 9 பேர், அது இல்லாம ஒரு 70 பேர் குரூப் இருந்தாங்க. இந்த யோவான் எழுதுறதுக்கும் மத்தேயு எழுதுறதுக்குலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வித்தியாசங்கள் இல்லை, சில வார்த்தை மாறுபாடுகள். இப்போ உதாரணமா மத்தேயு எழுதுறதுக்கும் லூக்கா எழுதுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா,
மத்தேயு அந்த 9 பேர்ல இருப்பார். 12 பேர்ல அந்த முதல் 3 பேர்ல அவர் இருக்க மாட்டார். மிச்சம் உள்ள 9 பேர்ல இருப்பார். லூக்கா பாத்தீங்கன்னா 12 பேர்ல இருக்க மாட்டார். மேபி 70 பேர்ல இருந்திருக்கலாம், இல்ல 500 பேர்ல இருந்திருக்கலாம். அப்படியானால் லூக்கா எழுதுறது கரெக்டா இருக்குமா, மத்திய எழுதுறது கரெக்டா இருக்குமா? நிறைய பேர் கேட்ட சொல்லுவாங்க, அப்படின்னா மத்திய கூடவே இருந்தவர் கரெக்டா இருக்கும், லூக்கா கொஞ்சம் தப்பா எழுதிருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருமே தப்பு இல்லை. மத்தியாவை கொண்டு ஆவியானவர் என்ன எழுதுறாரோ அதை எழுதுறாரு. ஆனா லூக்கா எழுதும்போது எப்படி எழுதுறாரா தெரியுங்களா? லூக்கா எழுதுற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன்னு பின்னாடி சொல்றேன். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் விளக்கமா இதை கொடுக்க வேண்டி இருக்கிறது. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே, ஆரம்பம் முதல் கூடவே இருந்தவங்கள்லாம் எங்களுக்கு சொன்னபடியே, அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியினாலே. இந்த நேரத்தில் நான் இந்த வசனத்தை வாசித்ததுக்கு ஒரு விஷயத்தை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காகத்தான் அந்த வசனத்தை வாசித்தேன். என்ன தெரியுங்களா? இயேசுவை பத்தி நிறைய பேர் சரித்திரம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறான். இப்போ இயேசு மரித்த பிறகு, உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு. ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இயேசு மட்டும்தான் சூப்பர் ஹீரோ. அவருக்கு ஈக்குவலான ஹீரோ உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. இயேசுடைய வாழ்நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலே கலங்குச்சு. எப்படியாவது இந்த இயேசுவை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க, எப்படியாவது இயேசுடைய பிள்ளைகளை ஒழிச்சு கட்டணும், கிறிஸ்தவத்தை ஒழிச்சு கட்டணும், பொய் பிரச்சாரம் உலகம் ஃபுல்லா பண்றான். இவன்கள் தான் ஒளிந்து போவார்களே ஒழிய கிறிஸ்துவும் ஒழிய மாட்டார், கிறிஸ்தவமும் ஒளிந்து போகார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுவை பத்தி நிறைய பேர் சரித்திரம் எழுத முற்பட்டபடினால. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு மரணம் அடைகிற அன்னைக்கு இஸ்ரவேல் தேசமே கலங்குது. ஒரு அந்தகாரம் வந்து சூழுது, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்படுது. அது மாத்திரமல்ல, தேவாலயத்தில் மூடியில் ஒரு பங்கு விரிசல் விடுது. அந்த திரைச்சலை பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக கிழியுது, கல்லறைகள்லாம் திறக்குது. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவான், நடந்த சம்பவங்களை கண்டு நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். யோசிச்சு பாருங்க, இயேசு சிலுவையில் அறையில, இயேசு சிலுவையில் சாவல. இன்னைக்கு நிறைய பேர் உளறான், இன்னைக்கு இருக்கிறவங்களாம் உளறிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கூட இருந்தவன் சொல்றான் இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். இயேசு சிலுவையில் அறையில, யூதாச சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு இன்னைக்கு இருக்கிறவன் பெதற்றான். ஆனா அன்னைக்கு கூட இருந்த மரியாள் அங்க நிக்கிறாங்க. தன் மகனை மரியாளுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஏத்து புதைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அதனால கூட இருந்தவன் கண்ணார, அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கூட இருந்து தீர விசாரிச்சு அவங்களே சொல்றாங்க அது இயேசு கிறிஸ்துன்னு. இன்னைக்கு வந்திருக்கிற சில ஆட்கள் உளறிக்கிட்டு இருக்கு, அது இயேசு கிறிஸ்து இல்ல, யூதாஸ் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு சில பேர் உளறாங்க. சரி, அதை விட்டுருவோம். அப்ப என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய பேர் காஸ்பல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பொய் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பொய்ய அவனுக்கு இஷ்டப்படி எழுத ஆரம்பிச்சிட்டான். இதிகாசங்கள் இயேசுக்கு அப்படி வந்தது தான். சிலர் சொல்றாரு இயேசுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இயேசுடைய இதை பார்த்தேன். இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்கள் எழுதுற புக்கு தான். ஏன்னா அன்னைக்கு இயேசு தான் சூப்பர் ஹீரோ. அவரை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க என்ன செய்வாங்க, புக்கு வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் யாராவது ஒரு சினிமா நடிகர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருடைய போட்டோவை நீங்க வந்து அந்த வார இதழில் போட்டு பார்த்து கடையில் தொங்க விடுங்க, அவரை சார்ந்த உடனே என்ன செய்வாங்க, ஏன் இவர் போட்டோ போட்டு உடனே வாங்குவான்ல. அதே மாதிரி இயேசுங்கிற பேரை போட்டு எழுதுனால நீங்க வாங்க ஆரம்பிச்சிட்டான். உடனே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்ச உடனே லூக்கா சொல்றாரு, நான் உனக்கு பெர்ஃபெக்டா எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? நான் நம்புற சங்கதி, நான் கேள்விப்பட்டது, அது மாத்திரமல்ல கூடவே இருந்து கண்ணார கண்டு இவங்க எல்லாம் சொல்றதையும் அப்படியே எழுதல, தீர விசாரித்து நான் எழுதுகிறேன் எல்லாத்தையும். அப்போ இந்த லூக்கா காஸ்பல் பெர்ஃபெக்ட், தி பெர்ஃபெக்ட் காஸ்பல், எல்லாத்தையும் அவ்வளவு பெர்ஃபெக்டா எழுதுறாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, இயேசு சொன்னதாக மத்தேயு 24 வாசிச்சோமே, அத்தி மரத்தினால் ரோமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுல இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையை மத்தேயு மூலமாக ஆவியானவர் எழுதும் போது அதை விட்டுட்டு லூக்கா மூலமா எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, 29:30. அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அத்தி மரம் துளிர்த்தல்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ராஜ்யம் துளிர்த்தல். மற்ற மரங்கள் துளிர்த்தல்னா மற்ற ராஜ்யங்கள் துளிர்த்தல். ஏன் சொல்றேன்னா, இஸ்ரவேல் தேசம் இதுவரைக்கும் 3 தடவை துளிர்த்திருக்கு. அந்த 3 தடவையை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் மோசே தலைமையில விடுதலையானாங்க, பார்வோன் கையிலிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக வந்தாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தனியா தான் விடுதலையானாங்க, அவங்க கூட வேற யாருமே விடுதலை ஆகல. அதே மாதிரி 2வது முறை அவங்க விடுதலையானது செருபாபேல் தலைமையில விடுதலையாகி வந்தாங்க. அப்ப விடுதலையாகும் போது வரும்போது பாத்தீங்கன்னா தனியா தான் வந்தாங்க, என்ன வரல. ஏன்னா 70 வருஷம் பாபிலோன்ல அடிமையா இருந்து செருபாபேல் தலைமையில வெளியே வந்தாங்க. அப்பயும் அவங்க தனியா தான் விடுதலையானாங்க. ஆனால்
வசனம் சொல்லுகிறது அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறது நீங்கள். அப்போ அதுவும் துளிர்க்கணும். மற்ற மரங்கள் மற்ற நாடுகளும் ராஜ்யங்களும் என்ன செய்யணும்? துளிர்க்கணும், அதுவும் உருவாக வேண்டும். இது எப்போ நடந்தது சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1948 இஸ்ரேல் தேசம் துளிர்க்கும் போது நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் கையிலிருந்து 3வது முறையாக இஸ்ரேல் தேசம் துளிர்விட்டு வந்தது, இஸ்ரேல் தேசம் உருவாகி வந்தது. அப்போ வரும்போது ஏறக்குறைய 60 நாடுகள் துளிர்த்தது. அது 1948 67 வரைக்கும், அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள. ஏன் இந்த 67 வரைக்கும் சொல்றேன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள், இந்தியா 1947, ஸ்ரீலங்கா 1948, பர்மா, பாகிஸ்தான் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டம் தான் துளிர்த்தது. ஸோ இஸ்ரேல் என்கிற அத்தி மரமும் துளிர்த்தது, மற்ற மரங்களும் துளிர்த்தது. எதுக்கு நான் லூக்காக இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன்னு சொன்னா, அந்த 47 துளிர்த்த நாடுகள்ல ஒன்றுதான் இந்தியா. நம்மளை குறித்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா லூக்கால இருக்கு. அப்போ இஸ்ரேல் தேசம் அந்த 24ஆம் அதிகாரம் மத்தேயு சொன்ன தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. 21ஆம் அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. கர்த்தர் சொன்னபடி அத்தி மரமும் துளிர் விட்டு விட்டது, மற்ற எல்லா மரங்களும் துளிர் விட்டு விட்டது. இந்த 1948 பார்க்குற இந்த போஸ்டர்ஸ் இருக்கு பாருங்க, இது அன்னைக்கு ஜெருசலேம் போஸ்ட் அப்படிங்கிறதான வந்ததான ஒரு பேப்பருடைய கட்டிங். இதுல வந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் நியூ பார்ன் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இளங்கிளை தோன்றி துளிர் விட்டு விட்டதுன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே பெர்ஃபெக்டாக 100% நிறைவேறியது. ஆனா ஒரு காரியத்தை கேட்கணும்னு ரொம்ப நேரமா எனக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துட்டே இருக்குது. இப்போ நான் சின்ன வயசுல இருந்து அநேக செய்தித்தாள்கள்ல ரேடியோக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறேன், இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கோம். அதுக்கும் நம்ம இன்னைக்கு தலைப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல அந்த டவுட்டை எனக்கு கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணி வைக்க முடியுமா? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற சம்பவம் இல்லை, 60-64 வருஷமா நடக்கிற சம்பவம். இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் ஊடகங்கள் எல்லாமே, இன்னும் சொல்ல போனா ஊடகங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான ஊடகங்கள் தான். அவர்கள் பாலஸ்தீனருக்கு ஆதரவான ஊடகங்கள். இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீன பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனர்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுங்களா? பாலஸ்தீனாங்கிற பேருக்கு அர்த்தம் கூட இன்னைக்கு இருக்க பாலஸ்தீனர்களுக்கு தெரியாது. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனாங்கிற பேர் ஒரு அந்த நாட்டு அரபு பேர்லாம் அது கிடையாது. பாலஸ்தீனாங்கிற பேரை வச்ச ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளந்தலைமுறைக்கெல்லாம் தெரியாது. அதை வைத்தவர் பேர் அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் தெரியும் இல்லையா? கிபி 333 23 அது பின்னாடி தான் வரும். உங்களுக்கு சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இடைப்பட்ட காலத்துக்குள்ள உலகத்தை பிடிச்சிட்டு வரும்போது அவர் எருசலேமை பிடிக்க வந்தார். அப்போ வரும்போது அன்னைக்கு அந்த இடத்த அவர் பிடிச்சு, அன்னைக்கு அந்த இருந்த இடத்துக்கு இதோடைய பூர்வீக பேர் என்னன்னு கேட்டபோது, இது பெலிஸ்தீனுடைய தேசம் அப்படின்னு அவருக்கு அறிவிக்கப்பட்டது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தீனின் 5 அதிபதிகள்னு இருக்கும். இந்த பெலிஸ்தியன்ஸ், இந்த பெலிஸ்தியர்கள் தான் அங்கே பூர்வீகமாக இருந்தவர்கள். அந்த இடத்துல இந்த இஸ்ரவேலர்கள் குடியேறினார்கள் என்று சொல்லி அலெக்சாண்டருக்கு அறிவிக்கப்பட்டபடியினால அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு, அதோட ஏதோ ஒரு உண்மையை அங்கே வைக்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு, ஒரு உண்மையான பேரை வைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் என்ன வச்சார்னா, அதுக்கு பெலிஸ்தீனாங்கிற பேரை வச்சார். ஆக்சுவலி அது பெலிஸ்தீனா கிடையாது, பெலிஸ்தீனர்கள் அதோட பூர்வீகம் கிடையாது, அது கானானியர்கள். இதை பைபிள் தான் கரெக்டாக சொல்லுது. பெலிஸ்தீனர்களுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க யாருன்னா, நோவாவுடைய 3 பசங்கள்ல ஒருத்தான காம், அவருடைய ஒரு காமோடைய பையன் தான் கானான், அவருடைய சந்ததியர் தான் அங்கே குடியிருந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்கள துரத்திட்டு அவங்களோடு கூட இருந்தவர்கள் தான் பெலிஸ்தீனர்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அப்படின்னா இந்த பாலஸ்தீனா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னுடைய வேறு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே 2 வகையான பார்க்க முடியும். ஒன்று ஸ்பிரிச்சுவலா, நம்மளாம் ஸ்பிரிச்சுவலா பார்ப்போம். உலக பிரகாரமாக 2 காரியங்கள் இருக்கு. ஸ்பிரிச்சுவலா பார்க்குறவங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் விளக்கமாய் தெரியும். ஆனா வெறும் உலக பிரகாரமா பார்க்குறவனுக்கு ஸ்பிரிச்சுவலா பார்க்க தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை உலக பிரகாரமா படிச்சுட்டு அதுக்கு வாதிடுறதுக்காக அதுல அந்த குற்றம் இந்த குற்றம், பைபிள் தப்பு இப்படிலாம் பேசுவாங்க. ஆவிக்குரிய விதமா அதுல பார்க்குறவனுக்கு மட்டும்தான் அதனுடைய பவர் என்னன்னு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு அப்பா பையனை அடிக்கிறாருன்னா ரோட்ல போறவனா என்ன தெரியுமா சொல்லுவான், ஏன் முரட்டத்தனமா பையனை அடிக்கிற? ஆனா அந்த பையனுக்கு நல்லா தெரியும், எங்க அப்பா என்ன அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எங்க அப்பா இப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்பா அடிச்சாலும் அந்த பையன் மேல அப்பாவுக்கு பாசம் இருக்கு. அந்த உறவை புரிந்து கொள்ள 3வது வழிபோக்கர்களுக்கு என்ன தெரியாது, புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பைபிளை பத்தி பேசுற அதிகாரம் அல்லது இதை பத்தி புரிஞ்சுக்கிற அதிகாரம் வழிபோக்கர்களுக்கு கிடையாது.
இவர்கள் வழி வழியாய் வந்தவர்களும் கிடையாது. இடையிலே மதம் மாறின சில வழிப்போக்கர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு பைபிளை பத்தி குற்றமா பேசிக்கிட்டு இது தப்புன்னு பேசுறாங்க. இந்த உள்ள மகத்துவங்களை எடுத்து பேசுறதுக்கு இன்னும் நம்மள மாதிரி ஆட்களுக்கே கர்த்தர் முழுவதுமா வெளிப்படுத்தல சொல்லுவேன். இது அவ்வளவு உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடக்கு. இதை மேலோட்டமா படிச்சு சிலர் பேசுறாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பாலஸ்தீன பிரச்சனையும் பேசுவார்கள். இந்த பாலஸ்தீன பிரச்சனையோட வேர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய விதத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க இல்லையா, ஈசாக்கு இஸ்மவேல்னு பிறக்கிறாங்க இல்லையா. இந்த இஸ்மவேலர்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் அப்படி அந்த வேர்லாம் கிடையாது. இந்த இஸ்மவேலர்கள் ஒரு சிலை வழிபாடு உள்ளவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் இவர்கள்லாம் சொல்றாங்களே, இவங்க எல்லாமே உருவானது 6ஆம் நூற்றாண்டில் தான். அதோடைய மதம் உருவானது 6ஆம் நூற்றாண்டு தான். அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 1500-2000 வருடமாக இஸ்மவேலர்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்மவேலர்கள் அரபு அந்த பகுதியில் குடியிருந்தாலும் சிலை வழிபாடு உள்ளவர்கள். அதற்கு பிறகு அங்கே எல்லா மதங்களும் அந்த இடத்துல இருந்துச்சு. நேபுகாத்நேச்சார் வந்தாரு, மேதிய பெர்ஷியர்கள் வந்தார்கள், கிரேக்கர்கள் வந்தார்கள், ரோமர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள் தான் இவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள். அப்படி நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய வேர் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. இஸ்மவேலுக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை, ஈசாக்குக்கும் சண்டை. இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒரு வகையில வைத்துக் கொள்ளலாம். சரி, உலக பிரகாரமாக என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 1948 இந்த இஸ்ரவேலர்கள் உருவாகும் பொழுது, இந்த தேசம் உருவாகும் பொழுது, இதற்கு ரஷ்யால இருந்து எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சுதான் இங்கிலாந்து கையிலிருந்து இவங்க விடுதலையாக்கி புது தேசமா யுஎன்ல ஃபார்ம் ஆகிறாங்க. யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குது. இஸ்ரேலுக்கு எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சிருச்சு. இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாக்குறதுக்கு எல்லா ஆதரவு தெரிவிச்சாச்சு. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்த நாடுகள் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள். அதுல 7 முக்கியமான நாடுகள். இந்த நாடுகள் இஸ்ரேல் தேசம் உருவாகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க சொல்ற காரணம், இஸ்ரேலர்களை நம்ம இஸ்ரேலர்கள்னு சொல்றோம் இல்லையா, இல்லைன்னா யூதர்கள்னு சொல்றோம் இல்லையா. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல போனீங்கன்னா அவங்கள பத்தி ஜயனிஸ்ட்னு சொல்லுவாங்க, சியோன்காரர்கள்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த 1800களில் 800 பின்னைகளில், அதாவது 1850களுக்கு மேல தியோடர் அப்படிங்கிறவர் சியோன் இயக்கம் அல்லது சியோன் மூமெண்ட், ஜயன் மூமெண்ட் ஒன்று ஆரம்பிச்சு உலகம் எங்கிலும் இருக்கிற யூதர்களை ஒன்றாக இணைத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட், டெலிஃபோன், ஏரோப்ளைன், போன் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கிற மொத்த பேரை இணைக்க முடியுமா? அவர் இணைச்சு மொத்த யூதர்களுக்குள்ளேயும் ஒரு வேட்கையை உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார்? நாம எல்லாருமே என்னவா இருக்கிறோம், இப்போ அகதிகள் தான். எந்த நாட்டுக்கு போனாலும் யூதர்கள் பணக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பேங்கிங், அவங்களுடைய மொத்த அவங்க இந்த வட்டிக்கு விடுற முறை, இந்த மாதிரி நிறைய, அதாவது நான் யூதர்களை 100% கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். யூதர்கள்ட்டையும் சில குறைகள் இருக்கிறது. அதுல ஒன்று தான் இந்த வட்டிக்கு கொடுக்கறது. எங்க போனாலும் வட்டிக்கு கொடுப்பாங்க யூதர்கள். அப்ப வட்டிக்கெல்லாம் கொடுத்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க. பெரிய ஆளாகி அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த யூதர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அகதிகளாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த தியோடருக்கு மாத்திரம் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம அகதிகளாகவே இருக்கிறோமே, எந்த நாட்டில் இருந்தாலும் அகதியா இருக்குமே, நமக்குன்னு ஒரு நாடு வேணுமேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், எல்லா யூதர்களையும் இணைச்சு சயோன் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு எல்லார்ட்டையும் பணத்தை கலெக்ட் பண்ணி நம்ம இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்வோம், காசு கொடுத்து வாங்குவோம்னு முடிவு பண்ணார். ஏன்னு சொன்னா, இது கற்பனை கெட்டாத ஒரு விஷயம். ஆனா அவர் ஒரு உந்துதல்ல செய்ய ஆரம்பிச்சார். ஏன்னா இஸ்ரேல் தேசம் இலவசமாய் கொடுக்கப்பட்டது கர்த்தரால யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது அந்த 12 கோத்திரத்துக்கு. அவர்கள் அதை இழந்து விட்டார்கள். இழந்து விட்ட உடனே திருப்பி அதை என்ன பண்ணாங்க, காசு கொடுத்தாவது வாங்குவோன்ற முடிவில் அவங்க என்ன பண்ணாங்க, காசு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. முதலாம் உலக யுத்தம் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. 1914-18 முதலாம் உலக யுத்தம். இந்த முதலாம் உலக யுத்தத்தில் ஆங்கிலேயர்கள் ஜெயிப்பதற்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சர் வெய்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு யூத விஞ்ஞானி, அவருடைய கண்டுபிடிப்பு தான் டைனமைட். இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்ச போது இங்கிலாந்து அதை என்ன செஞ்சிச்சு, பயன்படுத்தி முதலாம் உலக யுத்தத்தில் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாங்க, இந்த சர் வெய்ஸ்மேனை கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்ட போது, அப்போ வெய்ஸ்மேன் தனக்கென்ற எதையுமே கேட்காம, என்னுடைய ஜனங்கள் எல்லா நாடுகளிலும் அகதிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எங்கள் பூர்வீக நாட்டுக்கு நாங்கள் திரும்புவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அப்போ அந்த நாடு முதலாம் உலக யுத்தம் முடிவடைஞ்ச உடனே இப்போ சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேல் தேசம், பாலஸ்தீனா தேசம் யார் கையில் இருந்ததுன்னு கேட்டால் ஆங்கிலேயர்கள் கையில் இருந்துச்சு. அப்போ துருக்கியர்கள் கையில இருந்து, பைசாட்டியர் கையில இருந்து, துருக்கியர்கள் கையில இருந்து அதை அவங்க ஜெயிச்சு என்ன பண்ணாங்க, முதலாம் உலகத்தில் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆங்கிலேயருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னைக்கு இருந்த மந்திரி யாருன்னு கேட்டீங்கன்னா பால்ஃபர். இந்த பால்ஃபர் தான் என்ன செஞ்சாரு, இந்த இஸ்ரேல் தேசத்துல யூதர்களும் என்ன செய்யலாம், குடியேறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சார். அதாவது அபிஷியலாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் முதலாக நிறைவேறி ஒரு யூதன் அபிஷியலாக உள்ளே வந்தது ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன், நவம்பர் மாசம். இந்த டிக்ளரேஷனுக்கு பிறகுதான் யூதர்கள் வர ஆரம்பிச்சாங்க. இந்த யூதர்கள் அப்ப வர ஆரம்பிச்ச போதே சில அரபு நாடுகள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனா நீங்க ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் இல்லை, அவங்க உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இந்த யூதர்கள் உள்ள என்ன பண்ணாங்க,
அது வரைக்கும் தூற்று போடப்பட்டிருந்த, அரேபியர்களால் உபயோகப்படுத்தப்படாமல் வெறும் பாலைவனமாய் மாறி போயிருந்த இஸ்ரேல் தேசத்தை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க அரேபியர் கையில இருந்து. இப்ப இந்த அரேபியர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, பாலைவன தேசத்துக்கு எதுக்குடா இவன் காசு கொடுத்து வாங்குறான்னு சொன்ன உடனே, ஒரு பாலைவனத்துக்கு ஒருத்தன் காசு கொடுக்குறான்னு தைரியமா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அரேபியர்கள் அதை விற்க ஆரம்பிச்சாங்க. எப்படி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா, யூதர்கள் எப்படி வாங்கினாங்கன்னா, ஏற்கனவே ஜயன் மூமெண்ட்ல நிறைய காசு இருந்துச்சு, அதை வச்சு 1க்கு 2 மடங்கா 2க்கு 3 மடங்கா காசு கொடுத்து வாங்கினாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே வேட்கை, எங்க தேசம் எங்களுக்கு திரும்பி வேணும். இந்த சூழ்நிலையில 1930களுக்கு மேல யூதர்கள் அதிகப்படியாக வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தேசம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதிகப்படியாக குடியேற ஆரம்பிச்சாங்க. அரேபியருடைய தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தோற்று விட்டார்கள். ஆனால் குடியுரிமை பெற்றவர்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய, இப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை பிடிச்சாலும் இந்த நாட்டில் உள்ள லேண்டு நம்ம பொறுப்புல தான் இருந்துச்சு, அதே மாதிரி அவங்க பொறுப்புல தான் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிச்சாங்க, யூதர்கிட்ட விற்க ஆரம்பிச்சு ஒரு காலத்துல வரிசையில் நின்று வித்ததாக, அதாவது பத்திரப்பதிவு வரிசையில் நின்று அவங்க பண்ணதாக ஒரு குறிப்பு இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்த உடனே 1930களுக்கு மேலதான் இந்த அரேபியர்கள் சுதாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டேட் எல்லாம் மொத்தம் அவங்க கிட்ட போதே, இவங்க என்ன பண்றாங்க, ஏன் பாலைவனத்தை இப்படி காசு கொடுத்து வாங்குறான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ 1930களுக்கு மேலதான் இந்த யூதர்கள் வந்து குடியேறல, எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, லேண்டை வாங்கினாங்க. 30களுக்கு மேலதான் என்ன ஆரம்பிச்சு, ஜெர்மனியில ஹிட்லர் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி ஹிட்லர் எழுப்பினார். அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, யூதர்களை அடிக்க ஆரம்பிச்ச உடனே யூதர்களுக்கு ஒரு முடிவு பண்ணார்கள், வெளிநாட்டில் நாம் வாளாக இருப்பதை விட, நாம் பெரிய வசதியா இருப்பதை விட சொந்த நாட்டில் ஏழையா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சார்கள், சுயதேசத்துக்கு. ஏற்கனவே லேண்ட் வாங்கியாச்சு, லேண்ட் இருக்கு, இப்போ எந்த ஜயன் மூவ்மெண்ட் கிட்ட இருக்கு, அந்த மூவ்மெண்ட் கிட்ட வந்து நீங்க என்ன செய்யலாம், காசு கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், லேண்டை வாங்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா யூதர்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சார்கள். இப்பதான் அரேபியர்களுக்கு சுதாரிக்க ஆரம்பிச்சாங்க. அடடா, இப்போ நம்ம தேசத்துல யாரு முழுக்கமா குடியேறது, யூதர்கள். இது அவர்கள் சுதாரிப்பதற்குள்ளாகவே 2 மடங்கு யூதர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். இது அரேபியர்களை ஏமாத்தி வாங்கினதெல்லாம் கிடையாது, அவர்கள் நின்று வித்து கொடுத்த தேசம், அவர்களாக மனமும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது, வேணான்னு கொடுத்த தேசம் அது. அது வெறும் பாலைவனம், எங்களுக்கு வேண்டான்னு அவங்க கொடுத்த தேசம் வாங்கியாச்சு. இது அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இப்ப சண்டை ஆரம்பிக்குது. அங்க ஒரு உள்நாட்டு பிரச்சனை மாதிரி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சூழ்நிலையில் தான் 2ஆம் உலக யுத்தம். 2ஆம் உலகத்தின் யுத்தத்தின் முடிவில் ஆங்கிலேயர்களும் ஜெயிக்கிறார்கள், ஜெர்மனி தோற்று போகிறது, ஹிட்லர் தோற்று போகிறார். அப்போ எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. யூஎன்ல பாஸ் பண்ண உடனே ஐநா சபையில இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. அங்கீகாரம் கிடைத்த உடனே இஸ்ரேல் தேசம் அறிவிக்கப்படுகிறது, மே மாதம் 14ஆம் தேதி நாங்கள் உருவாக்க போகிறோம் சொல்லியாச்சு. சொன்ன உடனே இந்த 7 நாடுகள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்ய போறோம், வரைபடத்தில் இல்லாம மாற்ற போறோம். ஐநா சபை சொல்லலாம், ஆனால் நாங்கள் என்ன செய்ய போறோம், மே மாதம் 15ஆம் தேதி இஸ்ரேல் மேல யுத்தம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க 7 நாடுகள். இப்போ உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கானா, யூதர்களும் அரேபியர்களும், இந்த 2 பேர் இருக்கிறாங்க. உடனே வெளியே இருந்த இந்த 7 நாடை சார்ந்தான நாடுகள் என்ன செஞ்சுச்சு, உள்ள இருக்கக்கூடிய அரேபியர்களுக்கு அவர்கள் மத ரீதியாக ஒற்றுமைப்பட்டவர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த யூதர்களை விட்டு வெளியே வாருங்கள், நாங்கள் இந்த யுத்தத்தை 1 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். ஏன்னா இஸ்ரேல் தேசம் உருவாகி 1 நாள் தான் ஆகுது, அவங்க 1 நாள் குழந்தை, அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, வெளியே வாங்க, ஒரே நாள் அவங்க எல்லாரும் அழிச்சு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த முழு தேசம் யார்கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட இருக்கும், நீங்க அதுக்கப்புறம் சுதந்திரமா உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு இருந்த ஒரு பேர் யாருன்னா டேவிட் பென் கூரியன். இவர் தான் இஸ்ரேலுடைய முதல் பிரதமர். இவர் என்ன பண்ணாரு, ரேடியோல அனௌன்ஸ் பண்ணாரு, உள்ளுக்குள்ள இருக்கிற அரேபியர்களே தயவு செய்து வெளியே போகாதீங்க. 1918 இருந்து 48 வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம், 30 வருஷமாக ஒரு நண்பர்களாக, ஒரு உறவினர்களாக, சகோதரர்களாக இருந்திருக்கிறோம். நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பது நியாயம், அதை நாம பேசி தீர்த்துக்கலாம். இது வெளிநாட்டுக்காரங்க உள்ள வர்றதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க வேண்டாம். நாம வந்து இந்த ஒருங்கு கூடி இந்த 7 பேரை சந்திப்போம், யுத்தத்தை சந்திப்போம், அதற்கு பிறகு நம்ம பேசிக்கலாம்னு சொன்ன உடனே இவங்க யாரும் என்ன செய்யல, கேட்கவில்லை. அந்த 7 பேர் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாடு அதனுடைய அந்த நாட்டுக்காரர்கள் பிரிச்சுட்டு மத ரீதியாக இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த உள்ளுக்குள்ள இருந்த அரேபியர்கள் வெளியே வர ஆரம்பித்தார்கள். யுத்தம் ஆரம்பித்தது எதுக்காகனா, தங்கள் மதத்தை சார்ந்த ஒருத்தரை கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே குண்டு வச்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, எங்க மதக்காரங்களை கொல்லக்கூடாது. அப்ப இவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அவர்கள் மேல் ஆரம்பிச்சாங்க. 7 நாடுகள் சேர்ந்து யுத்தம் ஆரம்பித்தது. அதனுடைய விளைவு என்னன்னா, 7 நாடுகளுடைய யுத்தத்துல 1 நாள் தான் உருவாகி ஒரே நாள் ஆனதான இஸ்ரேல், அந்த யூதர்கள் முழுவதுமாக 7 நாடையும் ஜெயிச்சாங்க. இது எப்படி சாத்தியம்? இன்னொரு பெரிய விஷயம் தெரியுங்களா, இந்த 7 நாடுகள் யுத்தத்துக்கு அந்த 1948 மே மாதம் 14ஆம் தேதி சுதந்திரம் கொடுக்குது
யாரு? ஆங்கிலேய சாம்ராஜ்யம். ஆனால் 13ஆம் தேதியே அவங்க விலகிட்டாங்க. நியாயமா 14ஆம் தேதி தான் போகணும். 13ஆம் தேதியே விலகிட்டு ஒரு நாள் முன்னாடியே யுத்தத்துக்கு வசதியா, யாருக்கு யுத்தத்துக்கு? அரேபியர்கள் யுத்தம் பண்ணுவதுக்கு வசதியா தங்க கிட்ட இருந்த 700 டேங்க்ஸையும் யுத்தம் பண்ண முதல் 2ஆம் உலகத்தில் யூஸ் பண்ண டேங்க்ஸை நாங்கள் திருப்பி இங்கிலாந்து தேசத்தை கொண்டு போனால் எங்களுக்கு ரொம்ப செலவு பிடிக்கும்னு சொல்லி அந்த 700 டேங்க்ஸையும் ஜோர்டான்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 7 நாடுகளில் ஒன்று தான் ஜோர்டான். அப்போ இந்த யுத்தத்தை யார் கூட சேர்ந்து நடத்துன மாதிரி ஆயிடுச்சு? ஆங்கிலேய சாம்ராஜ்யம் நடத்துற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ். ஆனால் இந்த 7 நாடுகளையும் கத்தரடித்தார். நான் இன்னைக்கு கேட்கிறேன், யூதர்களை இல்லாமல் பண்ணுவேன், வரைபடத்தில் இல்லாமல் பண்ணுவேன் என்னென்னவோ பேசுறாங்களே, ஏன் இன்ன வரைக்கும் யூதரை ஒன்றும் பண்ண முடியல? ஏன் பண்ண முடியல? அவ்வளோ நாடுகள் இருக்கிறானே, அவன் ஒருத்தன் தானே உள்ள இருக்கான். சின்ன நாடு தானே, மிஞ்சி போனா ஒரு ஒரு கோடி பேர் கூட இருக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள. எத்தனை கோடி பேர் இருக்கும்? ஏன் அவன் அடிக்க முடியல? அவன் அடிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா, அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவனை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கும் இருப்பான், இயேசு வர வரைக்கும் அவன் இருப்பான், இயேசு வந்த பிறகும் அவன் இருப்பான். அதான் பைபிள் ப்ராஃபஸி. அவன் இருப்பான். கவனிங்க, அப்போ வெளியே வந்தாங்களே, யுத்தம் ஆரம்பிச்சிச்சுல, அந்த யுத்தத்தின் முடிவில் என்ன ஆயிடுச்சு? இஸ்ரவேலர்கள் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே யூதர்கள் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். எல்லா பவுண்டரியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போனவங்க யாரும் உள்ள வராதுன்ட்டான். நான் ஆபத்துல போவேன்னு சொன்னல, நீ போனல, கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு, நாங்க ஜெயிச்சோம். சங்கீத வாசித்து தான் அவங்க யுத்தத்துக்கே போனாங்க. அந்த யுத்தத்தில் நடந்த அற்புதங்கள்னு தனியா புத்தகமே இருக்கு. அதை படிச்சா அது இன்னும் அற்புதமா இருக்கும். அவ்வளோ அற்புதமான புத்தகங்கள். அப்போ கடைசியா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ள வெளியே போன அரேபியர்களை உள்ள வராதன்னு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டான். வெளியே போன அவர்கள் தான் இன்னைய வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள். உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்த 7 நாடுகள் என்ன பண்ணிருச்சு? இவங்களை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 7 நாடுகள் இருக்கிறாங்கல்ல, இத்தனை ஆண்டு காலமாச்சு இல்ல. இன்னைக்கு பாருங்க, இலங்கையில பிரச்சனைன்னு சொல்லி அவங்க துரத்தி விடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. நம்ம நாடே வறுமையில தான் இருக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு மாசம் ஒரு ஸ்டைஃபன் நம்ம அரசாங்கம் கொடுக்குது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஒரு காலகட்டத்தில் அவங்களை நம்ம சிட்டிசன் ஆக்கி உள்ள கொண்டாந்துறோம். எல்லா நாடுகளும் கொடுக்குது. ஏன் இது இவங்களை இன்னும் இத்தனை நாடுகள் அகதிகளாகவே வச்சிருக்குது? இவங்களை அகதியா வச்சா தான் இஸ்ரவேலுக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இவங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. இப்பதான் அவர்களுக்கு ஒரு நாடு, ஒரு ஜனாதிபதி, முகமது அப்பாஸ் ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார். இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு யூஎன்ல அங்கீகாரம் கிடைக்கல. இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டேங்குது, அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா அவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, அவங்க இதுல இருந்து வெளியே போனவங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இருக்கு பாருங்களேன், அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. இஸ்ரேல் அவர் அரேபியர்களை வெளியே போக சொல்லலை, உள்ள இருக்கதான் சொல்லுச்சு. இவங்க நம்பி போனவங்களும் இவங்களே ஏற்றுக்கொள்ளலை, அவங்கள வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கும் போகாம இங்கேயும் போகாம நடுவில் மாட்டிக்கிட்டாங்கல்ல, அவர்கள் தான் யாரு? பாலஸ்தீன. இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. இவன் என்ன சொல்றான்? என் நாட்டை விட்டு நீ போயிட்டல, நான் இனி உன்னை உள்ள விட மாட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல இஸ்ரேல் இறங்கி வந்திருக்குது. இவர்களும் அவர்கள் மேல குண்டு போட்டிருக்கிறாங்க, இவங்களும் சமாதானம் பேசியிருக்காங்க. நிறைய பிரச்சனை நடந்தாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனோட மூல பிரச்சனை இதுதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்புல இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்துல நடைமுறையில இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்குது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிறது, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு 3 விதமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம செய்தியே இப்பதான் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இப்பதான் போறோம். இந்த அத்திமரம் துளிர்க்குது இல்லையா, அது இயேசுடைய வருகைக்கான அடையாளம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய தேசங்கள் யூதர்களை குறித்து பார்க்கும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி 3ஆ பிரிக்கலாம். நடந்த தீர்க்க தரிசனங்கள், நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள், நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள். இதுல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோஇன்சிடென்ஸ் நம்ம சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோஇன்சிடென்ஸ் 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அது ஒரு வித்தியாசமான அதிகாரம். எலும்புகளின் பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு இல்லையா. அந்த அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகள் அப்படின்றது யாரை பத்தினா யூதர்களை பத்தி சொல்லுவார், இஸ்ரவேலின் வம்சம்னு சொல்லுவார். ஏன் அது உலர்ந்த எலும்புன்னு சொல்றாருன்னா என்ன, அந்த தீர்க்கதரிசனம் எப்ப நிறைவேறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் மண்ணோடு மண்ணாய் போய், இப்போ நம்முடைய சதருக்கு பாருங்க, இது நமக்கு அடையாளம். என்ன அடையாளம் கேட்டா, இப்போ நீங்க நானும் உட்காந்துருக்கிறோம், என்ன பார்த்தா என்ன தெரியும், நான் யாருன்னு தெரியும், உங்களை பார்த்தா தெரியும். இதுவே நம்ம 2 பேரும் புதஞ்சு மரித்து போய் புதஞ்சு ஒரு 100 வருஷம் கழிச்சு உங்க எலும்பை என் எலும்பை தோண்டி பக்கத்துல வச்சா யாருன்னு அடையாளம் தெரியுமா? தெரியாது. அப்போ நமக்கு அடையாளம்ங்கிறது என்னது? இந்த சதை வெளியே இருந்தது. அப்போ இஸ்ரவேலுடைய வெளியரங்கமான அடையாளங்கள் எல்லாம் தொலைந்து போய், அவர்கள் மண்ணோடு மண்ணாய் போய், மக்கி போய்,
கடைசியாக அவர்கள் வெறும் எலும்புகளை போல இருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு கர்த்தர் அவர்களை உயிரோடு கூட எழுப்புவார். அதான் அவருடைய தீர்க்கதரிசன அர்த்தம். அது எப்ப நிறைவேறுச்சுன்னா 1948. இவர்கள் தங்கள் அடையாளங்கள் எல்லாம் தொலைத்து எல்லா தேசத்திலையும் அது மாதிரியே கலந்துட்டாங்க. 1850 ஆண்டு காலம் அவங்க அப்படியே ஆயிட்டாங்க. கலந்து போய் கடைசியா கர்த்தர் அவர்களை வேறு பிரிச்சு தனி தேசத்துக்கு கொண்டு வந்தார். அப்ப கொண்டு வரும்போது அந்த 24, 25 வசனத்துல சொல்லுவாரு, அவர்களுக்கு தாவீது என்று ஒரு ராஜா இருப்பார், அவர்களுக்கு ஒரே மெய்ப்பன் இருப்பார். இது இயேசுவை பத்தின ப்ராபசி. கடைசி காலத்துல தாவீதுடைய ராஜ்யத்தை இயேசு வந்து நிலைப்படுத்தி கடைசியா அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து தாவீதுடைய திறவுகளை உடையவர் சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி கடைசியா இயேசு ஆட்சி செய்வார். ஆனா என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா, 1850 ஆண்டு காலம் கழித்து இஸ்ரேல் தேசம் உருவாகுது. அதுக்கு ஒரு பிரதமர் வரார். ஃபர்ஸ்ட் அவருடைய பேர் என்ன தெரியுங்களா? டேவிட் பென் கூரியன். அதான் அவருடைய பேரு. அவருடைய முதல் பேர் பாருங்க, டேவிட். கர்த்தர் சொல்றாரு, இந்த உலர்ந்த எலும்புகளை அவங்க உருவாகி வரும்போது அவங்களுக்கு ஒரு ராஜா இருப்பாரு, அவங்க பேரு தாவீதுன்னு. கரெக்டா பைபிள் சொல்லுது தாவீதுன்னு. இவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட். எதுக்கு சொல்றேன்? இது இயேசு பத்திர ப்ராபசி தான். ஆனால் ஒரு கோஇன்சிடென்ஸ், இந்த தாவீதுங்கிற பேரு மேல கர்த்தருக்கு இருக்கிறதான ஒரு விருப்பம். அந்த தேசத்தை கர்த்தர் விடவே மாட்டார். காரணம், அந்த தாவீது அதை ஆண்ட விதம், கர்த்தருக்கு அவன பிரியம். அதான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அப்போ எசேக்கியேல் 37:25 சொன்ன மாதிரி நிறைவேறுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நீங்க சொன்ன மாதிரி நிறைவேற தீர்க்க தரிசனங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் அதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த மூணுத்தையுமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைவேற தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லைகள், அதனுடைய எல்லைகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த எல்லைகளை பத்தி 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறாரு, யோசுவாவுக்கும் கொடுத்திருக்கிறார் 13ஆம் அதிகாரத்துல. இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லைகளை பத்தி நீங்க பார்க்கும்போது இதனுடைய எல்லைகளை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். 3ஆம் உலக யுத்தம்ங்கிற செய்தியில அந்த எல்லைகளை நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலா இந்த எல்லைகள்ல முக்கியமாய் இஸ்ரவேலுக்கு இருக்க வேண்டிய ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் நகரம், எருசலேம் பட்டணம். அது அவங்களுக்கு இருக்கணும். எருசலேம்ங்கிற பட்டணம் அவங்க கிட்ட இருந்தாதான் அவங்க இஸ்ரவேலர்களே, இல்லைன்னா அந்த இஸ்ரவேல் தேசமே கிடையாது. 1948 வரும்போது இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகள்ல எருசலேம் இல்லை. யுஎன்ஓ கொடுக்க மாட்டேன்னு, ஐநா ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். எந்த இடம்? முதல்ல யூத மதத்திற்கு, யூதர்களுக்கு. ஏன்னு கேட்டா நம்ம சாலேமின் ராஜான்னு ஒருத்தர் வந்து ஆபிரகாமை சந்திச்சு அப்பமும் ரசமும் கொடுத்தாரு, மெல்கிசேதேக்கு. அந்த சாலேம்ங்கிற இடமே எருசலேம் தான். அன்னையிலிருந்து எருசலேம் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் மௌரியா மலை, இந்த போய் ஈசாக்க பலியிட்டாரு இல்ல, அந்த மலையும் எருசலேம் கூட தான் இருக்கு. அந்த இடத்த தான் தாவீது செலக்ட் பண்றாரு. அந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயம் கட்டுறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எருசலேம் யூதர்களோடு கூட கலந்த ஒரு இடம், அவங்களுடைய ரத்தத்தோட கலந்த ஒரு இடம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அவர்களுக்கு. ரெண்டாவது முகமதியர்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாக்குறீங்களா இதுக்கு பேர் டோம் ஆஃப் ராக். இந்த மாஸ்க் வந்து 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. ஏன்னா முகமதிய மார்க்கம் உருவானது 6ஆம் நூற்றாண்டுல, இது 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இந்த மாஸ்க் பக்கத்துல இன்னும் அல்-அக்ஸா இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் கட்டினது யார், எதுக்காக இது கட்டப்பட்டதுன்னா ஒரு செவி வழி செய்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை அவருடைய மதஸ்தாபகருக்கு அவருடைய புக்கில் ஒரு சந்தேகம் வந்த போது அவர் என்ன செய்யறாரு, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக பரலோகத்திற்கு ஏறி போய் இறங்கி வருகிறார். அப்படி அவர் ஏறி போய் இறங்கி வந்த இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துல தான் அவர்கள் நினைவாக அந்த மாஸ்கை கட்டி இருப்பதாக அதனுடைய குறிப்பு சொல்லுகிறது. அதனாலதான் அங்க ஒரு மாஸ்க் நாங்கள் கட்டியிருக்கிறோன்னு. இது வந்து அவருடைய புக்கில் இல்லை. இது ஒரு செவி வழி செய்தி. இதற்கான ஆதாரமா நீங்க எதையும் எடுக்க முடியாது, செவி வழி செய்தி. அதனால அதை கட்டியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான இடம். அந்த இடத்த வந்து அவங்க பத்திரமா இது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மூன்றாவது கிறிஸ்தவர்கள் ஏன் அதை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அது உள்ளே ராஜாவாக உள்ளே நுழைந்தார். மரியின் மேலும் கழுதின் மேலும் கழுதின் குட்டியின் மேலும் ராஜாவாக நுழைந்தார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணினார். அந்த எருசலேமுக்கு புறம்பே தான் இயேசு கொலை செய்யப்பட்டார், உயிர் எழுந்தார். அது கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் நான் சொல்வேன், இதனுடைய தனிப்பட்ட கருத்து, நான் சொல்வேன், நாம் எருசலேமோடு கூட மாம்ச பிரகாரமாய் இணைந்தவர்கள் இல்லை, உணர்ச்சி பூர்வமாய் இணைந்தவர்கள் இல்லை. யூதர்கள் அதற்கு உணர்ச்சி பூர்வமாய் போராடுகிறார்கள், முகமதியர்கள் அதுக்கு உணர்ச்சி பூர்வமாய் போராடுகிறார்கள். நான் சொல்வேன், இது நாம் உணர்ச்சி பூர்வமாய் போராட வேண்டிய ஒரு பட்டணம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அது உணர்ச்சி பூர்வமான பட்டணம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நாம் உணர்வு பூர்வமானவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பட்டணமும், எந்த தேசமும், எந்த இடமும் இதுக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால், நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் பாத்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வருவாங்க, அவருடைய புண்ணிய ஸ்தலம், அவருடைய பாவங்களை துளைப்பதற்காக. அதே மாதிரி முகமதியர்கள் பாத்தீங்கன்னா மெக்கா மெதினாக்கு போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த கிறிஸ்தவர்கள் இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் வருஷமா. என்னன்னு கேட்டீங்கன்னா,
புனித பயணம். என்ன புனித பயணம் கேட்டீங்கன்னா எருசலேமுக்கு புனித பயணம் போறேன். எருசலேமுக்கு போனால் புனித பயணமா அல்லது அங்க போனா புண்ணியம் கிடைக்குமா? நான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், எருசலேமுக்கு போனால் புண்ணியம் கிடைக்காது, உங்கள் பாவம் நிவர்த்தி ஆகாது. பாவ நிவர்த்திக்கு எருசலேம்ல இடம் இல்லை. பாவ நிவர்த்திக்கு உங்கள் வீட்டு அறைதான் சரி. உங்க வீட்டுல முழங்கால் படிக்கிட்டு இயேசு கிட்ட போய் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், உடைய ரத்தத்தினால என்னை கழுவும், உடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும் சொன்னதான் பாவ மன்னிப்பை ஒழிய எருசலேமுக்கு போனா பாவ மன்னிப்போ புனித கடமை கிடையவே கிடையாது. எருசலேம் புண்ணிய பூமியும் கிடையாது. எருசலேம் பரிசுத்த பூமி உண்மை. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் சொல்றது உண்மை. ஆனால் இப்பொழுது புறஜாதியார் வசம் அது இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் புனித பயணம் போறாங்களே, நான் சொல்வேன் புனித பயணம் இன்னைக்கு ஒரு வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஆவிக்குரிய கருத்துக்களை பேசக்கூடிய சில ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு இன்னைக்கு எவ்வளவு பேர் 10 பேரை கூட்டு போனா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லி, நான் எந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து தரம் தாழ்ந்து போய்விட்டதுன்னா எருசலேம் என்று இன்னைக்கு வந்து ஒரு வியாபார மையமாக மாறிவிட்டது கிறிஸ்தவத்தில். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த எருசலேமுக்கு போறாங்க. நான் இந்த எருசலேமுக்கு ஸ்டடி டூர் போறவங்கள என்னைக்குமே தப்பா சொல்ல மாட்டேன். அதை சுத்தி பார்க்க போய் அதை எனக்கு காசு இருக்குது, எனக்கு நேரம் இருக்குது, போங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மிக டென்ஷனான வாழ்க்கையில கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு சில இடங்களுக்கு போற மாதிரி போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று ஒரு மனதில் வைராக்கியம் கொண்டு கடன் வாங்கிட்டு போறது, எருசலேமுக்கு போனாதான் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றது, எருசலேமுக்கு போனாதான் என் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பங்கமே நிறைவேறும்னு சொல்றது, போறது மாத்திரமில்லை, அந்த போய் இவர்கள் பண்ணக்கூடிய சேஷ்டைகள் இருக்கு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு போயிட்டு இயேசு சிலுவை சுமந்த பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிலுவை சுமந்த பாதையில வரிசையா அழகா ரோடு போட்டு வச்சிருக்காங்க. இயேசு சிலுவை சுமக்கும் போது ரோடே கிடையாது, அங்க வெறும் கல்லு முன்னுமா இருந்துச்சு, அவர் ஏறி போனார் மலை மேல. இப்ப அதுல அழகா ரோடு போட்டு வச்சிருக்காங்க. கீழே என்ன பண்றாங்க, சிலுவை வாடகைக்கு, லைட் வெயிட் சிலுவை வாடகைக்கு கொடுக்குறாங்க. அந்த லைட் வெயிட் சிலுவையை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கையில கொக்கோ கோலா, ஒரு கையில சிலுவை, அப்படியே கொக்கோ கோலா குடிச்சிட்டு சிலுவை சுமந்துக்கிட்டு சொல்றது, இயேசு சிலுவை சுமந்த பாதையில் நாங்களும் சிலுவை சுமக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனம்! இதுதான் உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவர்கள். இயேசு உங்களை சிலுவை இப்படியா சுமக்க சொன்னாரு? அவனவன் தன் சிலுவையேன்னு சொன்னாரு, வாடகை சிலுவையா சொன்னாரு. எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா என்ன தோணும்னா, சிலுவையை தூக்கிட்டு மேல போட்டோம், இந்த மாதிரி வாடகைக்கு போறாங்கல்ல, போட்டோம், மேல போய் இவங்களை சும்மா விடக்கூடாது, இயேசுவை மேல என்ன பண்ணாங்களோ அதே தான் இவங்களையும் பண்ணணும். ஒரு காரியம் இது சொல்லும்போது ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையாமா, திருப்தி இல்லையாமா, அங்க போய் யோர்தான்ல போய் தான் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடத்துலதான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய், இதுல இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2வது வாட்டி ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்கிறாங்க. இந்த 2வது வாட்டி அவங்க எப்ப திரும்ப ஞானஸ்தானம் எடுப்பாங்க? இங்க ஞானஸ்தானம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க, 10 வருஷம் கழிச்சு திருப்பி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்றேன். அங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஞானஸ்தானமே எடுக்காம காத்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இங்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல தான் நானே எடுப்பேன். நான் கேட்பேன், இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுங்க, அப்ப இயேசு சாகிற இடத்துல நீங்க சாவீங்களா? அப்ப இயேசு புதைக்கிற இடத்துல தான் உங்களையும் புதைப்பாங்களா? என்னோட கேள்வி அதுதான். இதுதான் உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு சில ஆவிக்குரிய தலைவர்கள் அதை செய்யறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல வைராக்கியமா பேசின தலைவர்களா இன்னைக்கு எருசலேமுக்கு மக்களை கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி காட்டுறத ஒரு பொழப்பா வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரிய தலைவர் ஒரு முறை டிவியில பார்த்துட்டு இருக்கிறேன். அவரு ஒரு இயேசுவோடைய கல்லறைக்குள்ள நிற்கிறார், காலியான கல்லறை. அவர் சொல்றாரு, இயேசுவோடைய காலியான கல்லறை, இயேசுவோடைய காலியான கல்லறை நம்ம பைபிளே சொல்லிருச்சு அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. சரி, ஓகே, ரைட், போயிட்டு அவர் சொல்றாரு, இங்கே உள்ளே இருந்தால் எனக்கு வெளியே வரவே மனமில்லை, உள்ளே இருந்து எனக்கு வெளியே வரத்துக்கே மனமில்லை. இயேசுவே 3 நாளைக்கு மேல உள்ள இருக்க முடியாதுன்னு வெளியே வந்துட்டாரு. இவருக்கு வெளியே வர மனம் இல்லையா? எனக்கு தோணுச்சு அப்ப கல்ல போட்டு மூடிடலாம். எதுக்கு சொல்லுகிறேன்? இன்னைக்கு கிறிஸ்தவம் உணர்ச்சி பூர்வமாய் மாறிவிட்டது, மாம்ச பிரகாரமாய் மாறிவிட்டது. அதனால ஐநா சபைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த எருசலேமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வச்சுக்கிட்டாங்க, யூதர்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், அராபியர்கிட்ட கொடுக்க மாட்டேன், நாங்களே வச்சுக்கிறோன்ட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி அது ஒரு 19 வருடம் இது நடைபெற்றது. இந்த மாதிரி அவங்க கையிலே இருந்துச்சு. 1967 அராபியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பகை அதிகமாகி சண்டை ஆரம்பித்து விட்டது. சண்டையினுடைய உச்சத்துல 1967 6 நாள் யுத்தம். இந்த 6 நாள் யுத்தத்துல நீங்க பாக்குற இந்த யுத்தத்தினுடைய கிளிப்பிங்ஸ், இதான் முதல்ல யூதர்கள் உள்ளே நுழைந்தது. ஃபர்ஸ்ட் அபிஷியலாக எருசலேமுக்குள்ளே வெளியேறின யூதர்கள், கிபி 70 வெளியேறின யூதர்கள் திருப்பி உள்ளே நுழைந்தது 1900 வருஷம் கழிச்சு இப்பதான் உள்ள நுழைகிறாங்க. உள்ளே நுழைஞ்சு 6 நாள் யுத்தத்துல எருசலேமை ஜெயித்தார்கள்.
ஜெயிச்சு இது டெம்பிள் மவுண்ட் ஜெயித்து அங்கே கொண்டு போய் தோராவை வைத்து அவர்கள் வழிபட ஆரம்பித்தார். அதாவது அங்கே தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாய் நிறைவேறியது. இந்த தீர்க்க தரிசனத்தை என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, தேவன் அழகா சொன்னாரு, எருசலேம் மொட்டையடி பேர் அது மண்மேடாகி போகும்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அது மண்மேடாகி போயிருச்சு. திருப்பி கர்த்தர் சொன்னாரு, அதை தலைமுறை தலைமுறையாக குடியேற்றுவேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அது தலைமுறை தலைமுறையாக குடியேறிடுச்சு. பாருங்க, இரவுல எருசலேமை பார்க்குறோம். இரவுல ஏன் இவ்வளோ விளக்குகள் போட்டிருக்குது பாருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏன் இந்த இரவுல பார்க்குறோம்னு சொன்னா, இரவுல ஜனங்கள் இருந்தால் மட்டும்தான் அங்கே விளக்குகள் இருக்கும். குடியேற்றம் இருந்தால் மாத்திரமே அங்கே என்ன இருக்கும்? விளக்குகள் இருக்கும். அப்ப கர்த்தர் சொன்னபடியே 1900 வருஷம் கழிச்சு மிக துல்லியமாய் குடியேற்றம் நடைபெற்று விட்டது. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாக தன் ஸ்தானத்திலே எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும். தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே அது குடியேற்றம். அப்ப எருசலேமுக்குங்கிறது என்ன ஸ்தானம்? எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கா, ஒரு போஸ்டிங். என்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேமுக்கு என்ன போஸ்டிங்னா 120 வருஷம் அது தலைநகராக இருந்திருக்கிறது. 120 years இஸ்ரவேலுக்கு அது தலைநகரம். ஆனால் இந்த கிபி 70 வெளியே போன பிறகு அது தலைநகரம் இல்லை, அதோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடைபெற்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1948 வந்தாங்க. அப்ப இவங்களுக்கு எருசலேம் கையில இல்லாததுனால டெல் அவிவ் தான் இவங்களுடைய தலைநகராக இருந்தது. இத்தனை ஆண்டு காலம் டெல் அவிவ் தான் தலைநகரம். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இப்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்க அந்த வீடியோவை பாருங்களேன். இந்த வீடியோ, Jerusalem is not a settlement, it's our capital. That statement drew a standing ovation from the 7,500 அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. எருசலேம் எங்கள் குடியிருப்பு அல்ல, அது எங்கள் தலைநகரம். இட்ஸ் நாட் a settlement, it's our capital. அப்ப என்ன அர்த்தம்? மீண்டும் எருசலேம் கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. தாவீதின் காலத்திலே எருசலேம் ராஜா தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. மீண்டும் எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இது சரித்திரத்திலே கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது தலைநகராக மாறினால் அங்கே ராஜா வரப்போறார் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எருசலேம் தயாராகி விட்டது. இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு நடுவில் எருசலேம் எங்களுக்கு தான் பாலஸ்தீன ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. எருசலேமை உங்க தலைநகரை அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு யுஎன்ஓ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. இந்த எதிர்ப்புகள் எல்லாம் மீறி இஸ்ரவேல் பிரதமர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன தெரியுமா? எருசலேம் எங்கள் தலைநகரம். 3000 வருடங்கள் கழித்து நாங்கள் மீண்டும் அதை கட்டுகிறோம். காட்ஸ் ப்ராஃபசி நிறைவேறி விட்டது. எருசலேம் தலைநகரம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. இந்த தலைப்பு நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எருசலேம் தலைநகராக அறிவிச்சாச்சு அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் நிறைய செய்திகள் நமக்கு வந்த மாதிரி தெரியல. வெளிநாட்டு மீடியாவில் ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம மீடியா என்றைக்குமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் தான். ஏன்னா நம்ம சிறுபான்மையருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி சிறுபான்மையர் பெரும்பான்மையருக்கு அந்த பேச்சிலேயே பல நியூஸ் நமக்கு இந்தியாவுக்கு என்ன செய்யல வர போயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்த தீர்க்க தரிசனங்கள். கர்த்தர் சொன்னபடியே தலைமுறை தலைமுறையாக எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும், ஏறிடுச்சு, அது தன் ஸ்தானத்துக்கும் சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த இஸ்ரவேல் எப்படி எருசலேம் இல்லாமல் முழுமை பெறாதோ அதே மாதிரி எருசலேம் முழுமை பெறத்துக்கு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? தேவாலயம். அதோட தேவாலயம். அந்த தேவாலயம் இல்லாமல் எருசலேம் முழுமை பெறாது. எருசலேம்ல ஆண்டவர் சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா, பென்யமீனுக்குள்ளே என் வாசஸ்தலம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எருசலேம் தேவாலயம் பென்யமீன் கோத்திரத்தினுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட இடத்துல தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த எருசலேமுக்குள்ள தான் கர்த்தருடைய தேவாலயம் இருந்ததுனால அங்கே என்றென்றைக்கும் நான் தங்கியிருப்பேன்னு கர்த்தர் சொன்னார் சாலமோன்ட்ட சொல்லும்போது. அப்போ என்றென்றைக்கும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அங்கே இருப்பார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, மனுபுத்திரனே, இந்த ஜனங்கள் செய்கிற அருவருப்புகளை பார்த்தாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூர போக பண்ணும் காரியங்கள்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்? பரிசுத்த ஸ்தலம் எருசலேம் தேவாலயத்தை விட்டு அவர் வெளியே போறாருன்னா எருசலேமை விட்டே வெளியே போறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த தேவாலயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமா தீட்டுப்படுத்தினதுனால அங்க அருவருப்பான சொரூபங்கள் 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல வாசிச்சீங்கன்னா நிறைய தப்பு செய்வாங்க. அந்த தப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் தேவாலயங்கள்ல இருக்குது. ஒன்று என்ன செய்வாங்க? விக்கிரகங்களை உள்ள வச்சிருப்பாங்க, அருவருப்பான விக்கிரகங்கள். 2 பார்த்தீங்கன்னா சித்திரங்கள், பெயிண்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. 3 பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் உள்ளே நடக்கும். 4 பார்த்தீங்கன்னா தம்மூசுக்காக அழுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது இன்னைக்கு நம்ம சாத்தானின் அடையாளங்கள் அப்படிங்கிற சீரீஸ்ல அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதை பேச வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த ஒளிப்பலையில் அதை பற்றி கொண்டு வரணும். அப்போ இந்த எருசலேம் வந்துருச்சு, அவங்களுக்கு 1967 வந்துருச்சு. ஆனால் தேவாலயம் வரல.
ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, யூதர்களுடைய மனப்பாங்கத்தை பாருங்கள். ஒரு சில யூதர்கள், ஏன் ஒரு சில யூத பிரதமர்கள் கூட எப்படியாவது அந்த தேவாலயத்தை கட்டணும்னு பிளான் பண்ணாங்க. ஏன் அந்த தேவாலயத்தை இன்னும் கட்டாமல் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குற இந்த இடம் இருக்குது, இதுக்கு பேர் டோம் ஆஃப் ராக். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடம் தேவாலயம் இருந்த இடம். தேவாலயத்தை கிபி 70 தீர்த்தராயின் இடிச்சிட்டாப்ல, இடித்து தீக்கரையாக்கி போட்டதுனால அந்த இடத்துல வந்து காலியாக இருந்த இடம். அதில் 10ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அவருடைய வழிபாட்டு ஸ்தலத்தை அங்கே கட்டிட்டாங்க. இந்த யூதர்கள் ஒரு சிலர்கள் வந்து அதை இடிச்சுட்டு எப்படியாவது இந்த மாஸ்கை கீழே தள்ளிட்டு அங்கே வந்து தேவாலயத்தை கட்டணும்னு பிளான் பண்ணால் கூட அதற்கு பாதுகாப்பு கொடுத்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள் தான். 1967 ஜூன் மாதத்தில் ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம ஊரில் அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, அதே மாதிரி இஸ்ரேல் அறநிலைத்துறை, ரிலீஜியஸ் அஃபேர்ஸும் இஸ்ரேல் பிரதமரும் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடியதான எந்த வழிபாட்டு ஸ்தலத்தையும் இடிக்கக்கூடாது, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத்து போட்டாங்க. நம்ம ஆட்கள் எருசலேமுக்கு டூர் போகிறாங்கல்ல, இங்கேருந்து போகிறாங்கல்ல, இங்கேருந்து போகக்கூடிய ஆவிக்குரியவரை நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இங்கே இருக்கிற இவர்கள் சிலை வழிபாடு உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்குல்ல, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குல்ல, அந்த தேவாலயத்துக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்லுவாங்க, அங்கே விக்கிரகம் இருக்குது, அங்கே போகக்கூடாது, அந்த தேவாலயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னுவாங்க. இவங்க எருசலேம் டூர் போகிறாங்களே, அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும், அதாவது இயேசு மரித்ததாக, கண்ணீர் சிந்தினதாக, இயேசு உயிர்த்தெழுதாக சொல்லப்படுகிற, இயேசு பிறந்ததாக சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் விக்கிரக வழிபாடு உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் தான் இருக்கிறது. அங்கே எல்லாம் விக்கிரக வழிபாடு தான் இருக்கு. அப்போ இவங்க அங்கே போய் அங்கே மட்டும் போகலாம். ஒருத்தர் என்னிடத்தில் விடுதமாக கேட்டார்கள், அது என்ன எருசலேமில் இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடு உள்ளதான கிறிஸ்தவ ஆலயத்துக்கு நீங்கள் போகலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடு உள்ளதான கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு நீங்கள் போகக்கூடாதா, என்ன உங்களுக்குள்ள முரண்பாடாக இருக்கிறதுன்னு கேட்டார். உண்மையிலே நியாயம், அவர் கேட்ட கேள்வி நியாயம். கேட்டால் இவங்க சொல்லுவாங்க, இயேசு பிறந்த இடம், தோமா செத்த இடம் இங்கே இருக்குது, ரத்த சிந்தின இடம் இங்கே இருக்குது, அது உள்ளே போகக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே விக்கிரகம் இருக்குன்னு, அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, ஆனால் அங்கே போவார்கள். முரண்பாடின் முழு உருவங்கள் இதெல்லாம் இருக்கட்டும். கவனிங்க, அப்போது இந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் விக்கிரகம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் இப்போ அது இருக்குது. அது இருக்கிறதுனால இன்னை வரைக்கும் அங்கே தேவாலயம் கிடையாது. இதுலேயும் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ரபி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி சொன்னா தெரியுமா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அப்படிங்கிறது இடிக்கப்பட்டு போகும். இன்னை வரைக்கும் யூதர்கள் வந்து தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னு. இன்னைய வரைக்கும் கிறிஸ்தவுக்கு விரோதமாக செயல்படுற முதல் குரூப்பு யூதர்கள் தான். இன்னைக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள. என்ன காரணம்னு கேட்டால், இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2 தப்பு செஞ்சாராம். ஒன்று, ஏழை குலத்தில் பிறந்தார், அவங்க மேசியா ராஜாவாக தான் பிறப்பாராம். இயேசு கிறிஸ்து ராஜாவாகத்தான் பிறந்தார். அவர் பிறக்கும் போது யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே, எருசலேமுக்குள்ள நுழையும் போது யூதருக்கு ராஜாவாக தான் உள்ள நுழைஞ்சார். சிலுவையில் அடித்து தொங்க விட்டுருக்காங்க, அங்கேயும் யூதருக்கு ராஜா தான் எழுதப்பட்டது. இயேசு தன்னை ராஜாவாக காட்டிக்கொள்ளவில்லை, ஆனால் அவர் ராஜா என்று உலகமே சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் புறஜாதியார், அதாவது யூதர்கள் அல்லாத வானசாஸ்திரிகள் சொன்னாங்க. 2வது கழுதையில் வரும்போது யூதர்களே சொன்னாங்க. 3வது ரோமர்கள் சொன்னார்கள், அதாவது பிலாத்து சொன்னார் யூதருக்கு ராஜா. ஸோ எல்லோராலும் இயேசு ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், யூதர்களை தவிர. அப்போ இந்த யூதர் இயேசு ராஜாவா வரல, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது எருசலேம் தேவாலயத்தை இடிப்பதாக இயேசு சொன்னார். இயேசு தேவாலயத்தை இடிப்பதாக சொல்லவே இல்லை. இயேசு சொன்னது அவரை, என்னை இடியுங்கள், நான் 3 நாளில் எழுப்பித்து கட்டுகிறேன். இயேசு தேவாலயத்தை இடிப்பதாக சொல்லவே இல்லை. அப்போ இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு பாருங்களேன். இடிக்கப்பட்ட உடனே யூதர்கள் எல்லாம் இன்னை வரைக்கும் எப்படி ஒரு மேசியா தேவாலயத்தை இடிப்பார், எப்படி இடிப்பார். இந்த யூதர்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா, எரேமியா சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து சிலோவை போல மாறும், இது வந்து இந்த தேவாலயமெல்லாம் இடிக்கப்பட்டு போகணும்னு. எரேமியாவை தான் அடிச்சானே ஒழிய தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் சொன்னபடியே நேபுகாத்நேச்சார் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டார். அதே மாதிரி தான் இயேசுவும் சொன்னார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தீர்க்க தரிசனத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவங்க சொன்னபடியே தான் நடந்துச்சு. யூதர்களுக்கு மாம்ச வைராக்கியம் தான் தேவன் மேல இருக்கிறதோட வசன ஆராய்ச்சி இல்லை. இன்னைக்கும் கிறிஸ்தவர்களும் அதே நிலைமைக்கு தான் திருச்சபை போய் கொண்டிருக்கிறது. மாம்ச வைராக்கியம் இருக்கு, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு, வசன ஆராய்ச்சி கிடையாது, வசனத்தின் மேல வைராக்கியமே இவங்க யாருக்குமே கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சு, தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ தேவாலயம் இன்னைய வரைக்கும் தேவாலயம் இல்லை. அது ஒரு பெரிய அற்புதம். பார்த்தீங்கன்னா
இயேசு சொன்னார்ல, ஒரு கல்லில் மேல் ஒரு கல் அப்படி இடிக்கப்பட்டு போகும்னு. இந்த ரோமர்கள் இந்த தேவாலயத்தை பிடிக்கும் போது அந்த மேலே தெரியுது பாருங்க, இதெல்லாமே கோல்டு. அவர்கள் ரோமருடைய பழக்கம் என்னன்னா, எந்த தேவாலயத்தை எந்த இடத்த பிடிச்சாலும் தீக்கரையாக்கி விட்டுருவாங்க. தீக்கரையாக்கி விட்டு அதை எரிய ஆரம்பிச்ச பிறகுதான் கண்டுபிடிச்சா உள்ள இருந்ததெல்லாம் கோல்டு. உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா, அந்த கோல்டை எடுக்கிறதுக்காக அதை கல்லெல்லாம் இடிக்க, ஏன்னா கோல்டு உருகி என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, அது உள்ள ஓடிச்சு. உடனே இடிச்சு 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 அதை எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் ஒரு வேளை கேட்பாங்க, இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இவர் கூட இருந்து பார்த்தாரா அப்படின்னு. கவனிங்க, 1ஆம் நூற்றாண்டு அகாலவராட்சியாளர், ஃபாதர் ஆஃப் த ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் ஃபிலேவியஸ் ஜோசபஸ். இவர் வந்து இயேசு காலகட்டத்துக்கு சற்று கொஞ்சம் தள்ளி இருந்தவர், அதாவது 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவருடைய குறிப்புகள் தான் இன்ன வரைக்கும் எல்லா ஆர்கியாலஜிஸ்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இதில் ஒரு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஃபிலேவியஸ் ஜோசபஸ் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், அவ்வளோதான். அவர் எழுதியிருக்கிறாரு, அந்த தேவாலயம் எப்படி இடிக்கப்படுது நேரில் பார்த்ததாக அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய குறிப்புகள் படி, ஃபிலேவியஸ் ஜோசபஸோட குறிப்புகள் படி தேவாலயம் இடிக்கப்பட்டு உருகி ஓடி இருக்கு. உருகி ஓடும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இடிச்சிருக்காங்க. இடிச்சு அந்த தங்கத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது ஒரு ரோம வீரன் சொன்னான்னா, மேலேயே எவ்வளோ தங்கம் இருக்கும்னா அடியில் எவ்வளவு இருக்கும், அஸ்திவாரத்தையும் தோண்டலாமே. அவன் நினச்சா நம்ம ஊர் கோயில் மாதிரி நினச்சிட்டா போல இருக்கு, கீழே தான் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, தேவாலயம் முழுவதும் இடிக்கப்பட்டது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாக நிறைவேறியது. ஒரு கல்லில் மேல் ஒரு கல் அப்படி இடிக்கப்பட்டு போய்விட்டது. இன்னைய வரைக்கும் அங்கே தேவாலயம் இல்லை, அங்கே வந்து வேற ஒரு வழிபாட்டு ஸ்தலம் தான் இருக்கிறது, கர்த்தர் சொன்னபடி. அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, தேவாலயம் வர வேண்டும். இந்த தேவாலயம் எப்பொழுது வரும்? யூதருடைய நம்பிக்கையின்படி, ஆனால் நம்முடைய பைபிளின் படி மீண்டும் தேவாலயம் வரும். 3வது தேவாலயம் சாலமோன் கட்டினது ஃபர்ஸ்ட், அதை நேபுகாத்நேச்சர் இடிச்சிட்டார். 2வது நெகமியா, எஸ்ரா, செருபாபேல் இவங்கெல்லாம் வரும்போது கட்டினது 2வது. அது கட்டப்பட்டு கடைசியாக ஏரோதை புதுப்பிச்சார். அதுக்கு ஏரோதி தேவாலயம்னு ஒரு பேர் உண்டு. அந்த தேவாலயத்தை தான் தீத்துராயன் இடிச்சார். இப்போ தேவாலயம் இல்லை, 3வது தேவாலயம் கட்டப்படும். இந்த தேவாலயம் கட்டப்படும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தான் கட்டப்படும் என்று யாரும் நம்புகிறாங்க? யூதர்கள் நம்புகிறார்கள். இது அவர்கள் நம்பிக்கை. ஆனால் வசனத்தின்படி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தான் தேவாலயம் வரும். 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ எழுந்து தேவாலயத்தை அளந்து பாருன்னு சொல்லுவார். இந்த யோவான சுவிசேஷம் இந்த வசனம் கொடுக்கப்பட்ட காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிபி 90லேருந்து 95க்குள்ளாக யோவான் பத்மத்தீவில் இருந்த காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் தேவாலயம் கிடையாது பூமியில். ஏன்னு சொன்னால் 70லேயே இடிச்சிட்டார் தீத்துராயன். இப்போ சரித்திர பிரகாரமாக யோவான் கண்ணுக்கு முன்னாடி தேவாலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. யோவான் அப்போ உயிரோடு இருக்கிறார். ஆனால் 93ல் கர்த்தர் சொல்றாரு, தேவாலயத்தை அளந்து பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3வது தேவாலயம் வரும். இது ஒரு அடையாளம். 2வது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு நான் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி சொன்னேன் உங்களுக்கு, அது வந்து அவர்கள் மீண்டும் உருவாகி வந்தாங்க இல்லையா, 37ல் உருவாகி வருவாங்க. 38, 39 2 அதிகாரத்தில் ஒரு யுத்தத்தை சந்திப்பாங்க. அந்த யுத்தத்தை பற்றி 3ஆம் உலக யுத்தம் சீடி போட்டிருக்கோம். 40வது அதிகாரத்தில் தேவாலயம் கட்டுவாங்க. 44வது அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து உள்ளே விழுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசை கிரமமாக எசேக்கியேல்ல இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இவர்கள் இப்பொழுது தேவாலயத்தை ஒன்றை கட்ட வேண்டும். இது தேவாலயத்தில் நடைபெற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் ஒன்று. என்ன ஒரு ஆச்சரியம், நம்ம ஹைவேஸ் போடும்போது எத்தனை ஆலயங்கள் இடிக்கிறோம், எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்படுது. திருப்பி அங்கே ஆலயம் வருமா? வராது. ஆனா பாருங்க, இப்ப மீண்டும் அதே இடத்துல தேவாலயத்தை கொண்டு வரதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், சாலமோன் காலத்துல கட்டப்பட்ட தேவாலயத்தினுடைய அளவு கும்ரான் குகைகள்ல இருந்திருக்கு. இந்த கும்ரான் குகைகள்ல தேடும் போது சாலமோன் காலத்துல கட்டப்பட்ட தேவாலயத்தினுடைய அளவு முதல் கொண்ட ப்ளூ பிரிண்ட், அது மாதிரி நம்ம ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த அளவு வரைக்கும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல தான் தேவாலயம் கட்டணும். இது வரைக்கும் யூதர்கள் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க கட்டுவதற்கு அவங்களுடைய சட்டமே இப்ப தடுக்கிறதுனால கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு. நான் சொன்னல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கவனிங்களேன். இந்த தேவாலயம் கட்டுறதுக்கு டெம்பிள் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்கல்ல, அதுக்கு தலைவர், அந்த தலைவர் பேர் என்ன தெரியுமா? சாலமோன். இப்போ அவர் பேர் கெர்சோம் சாலமோன். அதாவது ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டின மோசையோட பையன் தான் கெர்சோம். தேவாலயத்துக்கு இடம் வாங்கின டேவிடோடைய பையன் தான் சாலமோன். இந்த 2 பேரையும் சேர்ந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேர் கெர்சோம் சாலமோன். என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா? பயங்கர வைராகியமான மனுஷன். எப்படியாவது அங்கே தேவாலயம் கட்டியே ஆகணுங்கிறார். அதுக்காக இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இருக்கு, இது அடிக்கல் நாட்டின விழா. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். என்ன தெரியுங்களா? கர்த்தர் சொன்னபடியே மீண்டும் தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாம் ரெடியாகி விட்டது. இதுக்கு தட்டுமுட்டு சாமான்கள் வாங்கிட்டாங்க. இதுக்கு தேவையான ஆசாரியனுக்கு தேவையான உடைகள் தயாராகி விட்டது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவாலயத்துக்கு தேவையான அத்தனையும் ரெடி.
விசேஷித்த அந்த முதல் கல், நீங்கள் பார்க்குற அந்த கல் இருக்குல்லையா, விசேஷித்த முதல் கல், இந்த கல் கூட இப்போ ரெடியாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ரெடி தேவாலயம் கட்டுவதற்கு. ஆனால் இந்த தேவாலயம் இப்பொழுது கட்டப்படாது. அதான் அதோட மிக முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்னோட மிக முக்கியமான விஷயம், தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க இல்லையா, நீங்கள் என்னதான் வாங்கினாலும் சரி, மிக முக்கியமாக தேவாலயத்துக்குள்ள உள்ளே நுழையணும்னா ஃபர்ஸ்ட் போக வேண்டிய ஆள் யார் தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு யார் வேணும்? பிரதான ஆசாரியன் வேணும். பிரதான ஆசாரியன் யாரா இருக்கணும்? லேவி கோத்திரத்துல. லேவி கோத்திரத்திலையும் அவன் என்ன வம்சமா இருக்கணும்? ஆரோனின் வம்சமா இருக்கணும். அப்பதான் எங்க போக முடியும்? உள்ள போக முடியும். இப்ப போய் நம்ம எங்க தேட? ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போய் எருசலேம் தேவாலயம் காணாமல் போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆசாரிய முறைமையின்படி தான் உள்ளே போவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, யோவான் ஸ்நானகன் அப்பா கூட தன்னுடைய முறைமையின்படி உள்ளே போனார்னு இருக்கும். அப்போ ஒரு முறைமையின்படி உள்ளே போவாங்க. பிரதான ஆசாரியன் யாரா இருக்க முடியும்? லேவி கோத்திரத்தில் ஆசாரியன் ஆரோனின் வம்சம் தான். இப்போ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2000 வருஷமா யூதர்கள் செதறி போய் எல்லா நாடுகளையும் என்ன செஞ்சுட்டாங்க? கலந்துட்டாங்க. எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்போ உதாரணமா நம்மள எடுத்துக்கோங்க. நம்மளாம் அப்பா பேரை இனிஷியல் ஒரு எழுதுதான் எழுதுவோம். நமக்கு தாத்தா பேர் ஞாபகம் இருக்கும். தாத்தாவுடைய தாத்தா பேர் ஞாபகம் இருக்குமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா பேர் யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? 99.99% யாருக்கும் தெரியாது. ஒரு சில வம்சத்தார் மாத்திரம் தங்கள் வம்சாவளி பெயரை ஆரம்பத்துல எழுதக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. தங்களுடைய பேரோடு கூட மென்ஷன் பண்றவங்களா இருக்கிறாங்க. அதுல பிரதானமானவர்கள் யூதர்கள். உதாரணமா நீங்க பைபிள்ல பாருங்க, யூதர்களை பத்தி எழுதும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லேவி கோத்திரமாகிய ஆரோனின் மகனாகிய எலியேசர்னு இருக்கும். அந்த கோத்திர பேரு, அந்த வம்சாவளி பேர், அதாவது அதோட கோத்திர தலைவருடைய பேர் எல்லாத்தையும் சேர்த்து அதில் எழுதியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் இருக்கும். பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் பென்யமீன் கோத்திரத்தான். அப்ப இயேசு பத்தி சொல்லுவாங்க, யூதா கோத்திரத்தின் வேரும். இப்ப நான் சொல்ற புரியுதா? ஒவ்வொருத்துக்கும் அந்த கோத்திரத்தோட பேர் எழுதுவாங்க. முதல் பிரதமர் வந்தாரு, அவர் பேர் பாருங்க, டேவிட் பென் கூரியன். அப்ப என்னன்னா பெஞ்சமின் கோத்திரம். ஒரு கோத்திர பேர் எழுதி சேர்த்து தான் எழுதுவாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் கூட இந்த கேரளாவை சார்ந்ததானவர்கள் அதே மாதிரி எழுதுறாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. விசேஷமாக நான் மலேசியாவுக்கு போயிருந்த போது சீனர்கள் அந்த முறையை ஃபாலோ பண்றாங்க. தங்களுடைய வம்சாவளி பெயரையும் தகப்பனார் பெயரையும் சேர்த்து எழுதக்கூடியதாக. சில இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா பேரை முழுசா எழுதுறவங்க இருக்கிறாங்க. நீங்க கேரளாக்குலாம் போயிட்டீங்கன்னா அப்பா பேரை முழுசா எழுதியிருப்பாங்க. நம்ம வெறும் இனிஷியலுக்கு எம் மட்டும் தானே ஒரு இதுதானே போடுறோம், அந்த மாதிரி. அப்போ இந்த ஆரோனின் வம்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது 2010 மே மாதம் 13ஆம் தேதி ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, இந்த வலைத்தளத்தில் அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். எப்படின்னா, சர்கோசி அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சினகாக்னா ஜப ஆலயம். யூதர்களுக்கு இது வரைக்கும் தேவாலயம் கிடையாது, ஜப ஆலயங்கள் மாத்திரம் உண்டு. ஒரு ஜப ஆலயத்திற்கு போகும்போது அங்கே தோரா வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கோஹன்னு பேர் அவங்களுக்கு. அந்த தோரா வாசிக்கிறவங்க அங்கே போய் தோரா வாசிக்கும் போது இந்த நார்த் யூரோப்பில் பார்க்கும்பொழுது தோரா வாசிக்கிறவர் வித்தியாசமாக இருந்திருக்கிறார். அங்கே ஒரு டாக்டர் போயிருக்கிறாரு, இவர் ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் போகும்போது இந்த தோரா வாசிக்கிற ஆளை பார்த்தா அங்கே இருக்கிற யூரோப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லை. உதாரணமாக ஜப்பான்காரங்களையும் சைனாக்காரங்களையும் எல்லாரையும் நிற்க வச்சா நமக்கு என்ன தெரியாது, வித்தியாசம் தெரியாது. ஆனால் ஜப்பானீஸ்க்கு சைனீஸ் யாருன்னு தெரியும். சைனீஸ் அவங்களுடைய முகம் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் தெரியும். அதே மாதிரி யூரோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பார்க்கறதுக்கு வெள்ளையாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போனீங்கன்னா இவன் ஜெர்மனின்னு சொல்லுவாங்க, இவன் ஸ்பெயின்காரன்னு, அவங்க அழகாக அந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த கோஹன் பார்க்கும்பொழுது வித்தியாசமாக இருந்திருக்கிறார். ஏன்னா இவர் ஐ கலர், ஹேர் கலர், ஹைட்டு, ஸ்டேச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ முடிஞ்ச பிறகு இவரை போய் என்ன பண்ணியிருக்காங்க, தனியாக சந்திச்சு நீங்கள் யார், ஏன் நீங்கள் மட்டும் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது அவருடைய வம்சாவளியை எடுத்து அவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். அதுலேயும் கொஞ்சம் பூர்வீகமாக எடுத்து அவருடைய காரியங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்தபோது அவர் ஆரோனின் வம்சத்தை சார்ந்தவர் என்பதை 100% உறுதி செய்திருக்கிறார். உறுதி செய்து அவருடைய அப்பா எழுதி வச்ச குறிப்புகள், அவருக்கு அவர் அப்பா எழுதுகிற குறிப்புகள், அதில் ஏதோ ஒரு குறிப்பில் ஒரு ஆரோனின் பிரிவை சார்ந்தவர் எல்லா டீட்டெயில் எழுதி டிஎன்ஏ எடுத்து எல்லாம் பண்ணி பக்காவாக இப்போ கண்டுபிடிச்சு இப்போ ஆரோனின் வம்சம் கண்டுபிடிச்சாச்சு. அவர் மூலயமா அவர் டிஎன்ஏ வச்சு இப்போ அவருடைய சந்ததியெல்லாம் உருவாக்கி இப்போ பிரதான ஆசாரியருக்குரிய சந்ததி தயாராக இருக்கிறது. எவ்வளோ அழகா தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுது பாருங்க. இதுதான் கடைசி காலங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம். இப்போ நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் தோணிச்சு. பார்த்துங்க, தேவாலயத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால்
மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பெட்டி, அதுக்குள்ள இருக்க வேண்டிய ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனைகள், அதெல்லாம் எப்படி ரெடி பண்ண முடியும்? பிரதான ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்று வேணுமே. பிரதான ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி நீங்க சொல்றது 100% சரி. நான் அதை உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பிரதான ஆசாரியனா இருந்தாலும் அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட போகணும்னா தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு தானே போகணும். பலி செலுத்தணும். சுத்திகரிக்காம உள்ள போனா என்ன ஆகும்? செத்து போயிடும். ஆண்டவர் அடிப்பாரு, அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க, வெளியே இழுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப பலிக்கு என்ன வேணும்? என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நுகத்தடிக்கு உட்படாது, பழுதற்றதும் ஊனமில்லாத நுகத்தடிக்கு உட்படாதுமான சிவப்பான ஒரு கிடாரியை என்னிடத்துல கொண்டு வந்து. சிவப்பான ஒரு கிடாரி, கிடாரினா ஒரு பெண் மாடு. அதாவது கிடாரி, சிவப்பான கிடாரிங்கிறதா சிம்சன் சொல்லுவாருங்களே, என் கிடாரியை கொண்டு நீங்கள் உழுதினா என்ன நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்கடா, என் மனைவியை கொண்டு இல்லாட்டி நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் சொல்லுவான். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த கிடாரிங்கிறது ஒரு மாடு. நீங்க பாத்தீங்கன்னா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இனம். இன்னைக்கு அந்த இனம் இல்லை. அந்த இனம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அழிந்து போன இனங்கள்ல அதுவும் ஒன்று. இந்த இனத்துக்கு நம்ம பலி செலுத்தணும்னா இப்ப இந்த இனத்தை நம்ம என்ன செய்யறது? உருவாக்கணும். எப்படி ரோபோட்ல உருவாக்க முடியாதே. உதாரணமா டைனோசர் பார்த்துருப்பீங்க நீங்க, இருந்தது ஒரு காலத்துல, இப்ப டைனோசர் இல்லை. இப்ப நம்ம சில திரைப்படங்கள்ல டைனோசர் காட்டுறாங்க. அப்ப இந்த டைனோசரை வச்சு பலி செலுத்த முடியுமா? பலி செலுத்த முடியாது. ஏன்னா ரத்தமும் மாம்சம் அதுக்கு கிடையாது. அப்ப பலி செலுத்துறதுக்கு ரத்தமும் மாம்சம் வேணும். அப்ப சிவப்பான கிடாரியை ரோபோட்ல உருவாக்க முடியாது. ஆனா என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அது நடக்கும் என்பதற்கு அடையாளம். ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பிறகு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பலியை ஒளிய பண்ணிடுவார். அப்ப பலி செலுத்துவதற்கு சிவப்பான கிடாரி வேணும். பலியை ஒளிய பண்ணுவார்னா அப்ப பலி நடக்குது. அந்த காலத்துல பலி நடத்தணும்னா அப்ப என்ன வேணும்? சிவப்பான கிடாரி வேணும். இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, கடைசி காலத்துல சிவப்பான கிடாரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குற அந்த வீடியோ இருக்கு பாருங்க, உலகத்துல முதல் சிவப்பான பெண் கிடாரி 2000 வருஷம் கழிச்சு குட்டி போட்டுச்சு. ஸ்பெயின்ல உள்ள ஒரு மாட்டுல இருந்து டிஎன்ஏவை எடுத்து யூதர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, சிவப்பான ஒரு கிடாரியை உருவாக்கி விட்டார்கள். இப்போ ரத்தமும் மாம்சமாய் 2000 வருடம் கழித்து மீண்டும் ஒரு உயிரினம் என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கு. யூதருடைய ஞானம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நோபல் பிரைஸ்ல 80% அவன் தான் வாங்கியிருக்கான். எனக்கு பெரிய ஆச்சரியங்க. இன்னைக்கு நாம சொல்றோம்ல டிஎன்ஏ டிரான்ஸ்பிளான்டேஷன், அது என்னென்னமோ சொல்றாங்கல்ல. 4000 வருஷத்துக்கு முன்னாடி லாபா நாட்டுக்கும் தன் நாட்டுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்ல யாக்கோபு. அப்ப கலர் மாத்திரா பாத்தீங்களா, அது புள்ளி புள்ளியா போட்டுச்சு, இது கலர் மாத்திரார்ல. கலர் மாறணும்னா ஒரு மனுஷனுடைய டிஎன்ஏ மாறணுங்க, அப்பதான் கலர் மாறும். சும்மா சாதாரணமான கலர் மாறாது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் கலரை மாத்துறதுக்கு வாங்கி எவ்வளவோ பெயிண்ட் அடிக்கிறாங்க. சகோதரர்கள் சகோதரிகள்லாம் என்னென்னமோ அடிச்சு பார்த்து டிவியில விளம்பரம் போடுறவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்களுக்கு சிவப்பழகு கிடைக்காவிட்டால் உங்கள் பணம் வாபஸ். இவங்களும் போய் கேட்கவும் இல்லை, அவங்களும் கொடுக்கவும் இல்லை, கலரும் மாறவும் இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ? கர்த்தர் கொடுத்த கலர் சோத்திரம், நல்ல கலர். கர்த்தர் எல்லாருக்கும் அவன் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க, அந்த கலரை எப்படியாவது மாத்தி கலரானாதான் கல்யாணம் நடக்கணும் ஒரு சிலருக்கு எண்ணம். கலரானா கல்யாணம் ஆகாது. கர்த்தர் நினைச்சாதான் ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகும். கர்த்தர் நினைக்காவிட்டா ஒருத்தருக்கு என்ன செய்யாது, கல்யாணமே ஆகாது. கவனிங்க. அப்போ அந்த கலருக்கு என்னென்னமோ செய்யறோம். அன்னைக்கு அவன் டிஎன்ஏ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்கான் பாருங்க, என்ன பண்ணானே தெரியல பாருங்க, கலர் மாறிடுச்சு. ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ஞானம் இன்னைக்கும் யூதர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிவப்பான ஒரு கிடாரியை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். முதல் குட்டி போட்டுருச்சு, ரத்தமும் மாம்சமும் ரெடி ஆயிடுச்சு. அவங்க யோசித்து பாருங்க, 2000 வருஷம் கழிச்சு கரெக்டா அந்த 2000க்கு மேல இடம் கிடைக்குது, பிளான் கிடைக்குது, பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது. ஆசாரியனுக்கு தேவையான ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கரெக்டா இப்ப சிவப்பான கிடாரியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாமே தயாராக இருக்கிற தேவாலயத்துக்கு. நீங்க சொன்ன அடுத்த பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி பார்க்கும்போது நிறைய ரூமர்ஸ். உடன்படிக்கை பெட்டி எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா ரூமர். அங்க இருக்குது, இங்க இருக்குது, அராரத் மலையில இருக்குது, சவுதி அரேபியால இருக்குது, ஜோர்டான்ல இருக்குது, அப்படி இப்படி நிறைய யூதர்களும் தேடினார்கள். சல்லடை போட்டு தேடினாங்க. ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க சிவப்பான கிடாரியை உருவாக்குற மாதிரியோ உருவாக்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 இருக்கணும். 1 மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2 ஆரோனின் தொழுத்துக்கோள், 3வது கற்பலகைகள், கர்த்தர் கைப்பட கற்பலகைகள். இன்னைக்கு நிறைய படிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, பைபிள் தியாலஜிஸ்ட். இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அற்புதங்களை நம்பாத குரூப்னு ஒன்று இருக்கு. இவங்க அற்புதங்களை நம்ப மாட்டாங்க. அற்புதங்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது மட்டுப்படுத்த பார்ப்பாங்க.
எனக்கு ஒரு நல்ல மொழி ஆராய்ச்சியாளர் ஒரு வார்த்தையை சொன்னார். கர்த்தர் அற்புதம்னு சொன்னார்னா அது அற்புதம். அதை நீங்க என்ன செய்ய முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. அது அற்புதம். உலகத்தில் நடக்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, செய்து வைக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அற்புதம். நாம என்ன செய்யறோம், அது அற்புதம் இல்லை, அதை நான் ஆராய்ச்சி பண்றேன், அதை ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு இந்த அற்புதத்தை நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்றோம்னு சொல்லி மறைமுகமாக அதை மட்டுப்படுத்துகிறார்கள். என்ன பண்ணாங்க, ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னாரு, மண்ணாங்கிறது வானத்திலிருந்து வந்ததில்லை, மண்ணாங்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடந்து போன ஏரியால இருந்த மரத்துல இருந்து விழுந்ததான ஒரு கொத்தமல்லி மாதிரி இருக்கிறதான ஒரு காரியம், தழை, அதைத்தான் அவங்க சாப்பிட்டாங்க, அது வானத்திலிருந்து வரலன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார். கவனிங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தூதர்கள் உண்ணும் உணவு, அது வாகனத்திலிருந்து வந்துச்சு. இது வந்து கர்த்தர் சொன்னா அது உண்மை, அவ்வளவுதான். இவங்க ஆராய்ச்சி பண்ணடா பேருவழின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய மூடர் கூட்டம் இதெல்லாம். இன்னொன்று நான் சொல்லுவேன், 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு போயிருக்கிறாங்க, சரியா? கூட எத்தனை மனைவிகள், ஒருத்தனுக்கு ஒரு மனைவின்னு வச்சா கூட அன்னைக்கு கணக்கு இல்லை, ஒருத்தனுக்கு ஒரு, இன்னைக்கு கணக்கு வச்சுக்கோமே, ஒருத்தனுக்கு ஒரு மனைவின்னு வச்சாலும் அது ஒரு 6 லட்சம், மொத்தம் 12 லட்சம் ஆச்சு. பிள்ளைகள் ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு 8-10 தான் இருந்துச்சு, இன்னைக்கு கணக்கு ஒரு 2 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 12 லட்சம், மொத்தம் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் போறாங்க. எங்கிருந்து? எகிப்துல இருந்து கானானுக்கு. ஒரு நாடே போகுது, 25 லட்சம் பேர். நார்வேயோட மக்கள் தொகையே 45 லட்சம் தான் இன்னைக்கு. அவங்க 25 லட்சம் பேர் போயிருக்காங்க, ஆடு மாடு எல்லாம் போயிருக்கு. ஒரு நாடு போது இவ்வளவுக்கும் மரத்துல இருந்து விழுந்துச்சான். யோசிச்சு பாருங்க, 25 லட்சம் பேருக்கு தழைகள் போடணும்னா எத்தனை மரம் வேணும்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம், ஆடு மாடு, ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தனை மரம் வேணும்? 25 லட்சம் மரம் வேணும் ஒரு நாளைக்கு. அப்போ 5 நாளைக்கு அது எப்படி வேணும்? 6 நாளைக்கு 25 மரம் வேணும். போதாத பட்சம் அந்த மரம் எப்படி படுத்தா இருக்கணும் தெரியுமா? வெள்ளிக்கிழமையானா 2 மடங்கு போடணும், சனிக்கிழமை போடவே கூடாது. இப்படி ஒரு மரம் எங்கேயாவது இருக்கா? இது வந்து நான் என்ன சொல்றேன், இந்த ஆராய்ச்சியெல்லாம் நீங்க படிச்சுட்டு ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், கொஞ்சம் உட்காந்து நிதானமாக பைபிள் படித்தாலே தெரியும். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரி வந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, இது உள்ள 3மே கர்த்தர் இடைப்பட்டது. வானத்தில் வந்த மன்னா, அடுத்து கர்த்தர் கைப்பட எழுதின கற்பனைகள், அடுத்து கர்த்தரே துளிர்க்க பண்ண ஆரோக்கியத்தோடு. இது 3 இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி வேணும்னு சொன்னா யூதர்கள் புதுசாக உருவாக்க முடியாது. ஏன்னா அதை போய் திருப்பி கர்த்தர்கிட்ட வாங்கணும். இவனுக்கு கர்த்தர்கிட்ட போய் பழக்கமே இல்லை, இவனுக்கு எப்பவுமே மீடியேட்டர் தான். இவன் எங்கேயாவது போகணும்னா முதல்ல கர்த்தர்கிட்ட போனால் இவனுக்கு யார் வேணும்? இவன் கர்த்தர்கிட்ட போனா இவனுக்கு யார் வேணும்? மோசே வேணும். மோசே இல்லாமல் இவனால் என்ன செய்ய முடியாது? கர்த்தர்கிட்ட போக முடியாது. நான் ஒரு எப்போதான் வேடிக்கையாக ஒரு காரியம் சொல்லுவேன், எல்லாருடைய டெட் பாடி இங்கே இருக்குல்ல, ஏன் மோசே டெட் பாடி மட்டும் இல்லை இங்கே? கர்த்தர் பர்பஸாக மறைச்சிட்டா தெரியுமா? ஏன் தெரியுமா? அது மட்டும் யூதன் கையில் கிடச்சிருச்சுன்னு வச்சுங்க, மோசையை திருப்பி உயிராக்கிடுவான். எதையாவது பண்ணி குளோனிங்ல இன்னொரு மோசேவை டிஎன்ஏ வச்சு கொண்டாந்துருவான் அவன், மோசையோட கல்லறையை தோண்டி. அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, இவங்கிட்ட எதை கொடுக்கக்கூடாது? மோசே பாடி மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பெட்டி வேணுமே, பெட்டி வேணும்னா மோசே வேணும். அப்போ இவன் என்ன யோசிச்சாங்க, புது பெட்டி உருவாக்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. ஆனால் பழைய பெட்டி ஒன்று இருந்துச்சு இல்லை, அதை தேடுவோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் தேடினாங்க. இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது உண்மை அப்படின்னு உலகம் ஏற்றுக்கொண்டது, அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. தோண்டிட்டுலாம் உள்ளே போவாங்க, காட்டுவாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், பழைய உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டாகிவிட்டது. கொல்காத்தா மலைக்கு அடியில் பழைய உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டாகிவிட்டது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள், ஏன்னா நிறைய காரியங்கள் சொன்னாங்க. அது மேலே வந்து 2 கேருபீன்கள் இருந்ததாகவும், அது மேலே அப்புறம் இது வந்து இயேசுடைய சிலுவைக்கு நேராக கீழே இருந்ததுனால மேலே வந்து சொட்டு சொட்டாக ரத்தம் சொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு. அதான் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நம்ம ஒருத்தர் சொல்லுவான் வெள்ளை காக்கா 1 பறக்குதுன்னா கூட இருக்கவன் 2 இருப்பான். வெள்ளை காக்காவே இருக்காது, அங்கே பாரு ஒரு வெள்ளை காக்கா பறக்குதுன்னா சார் 2 பறக்குதுன்னுவான் இங்கே இருக்கவன். இன்னைக்கு 2 தீர்க்கதரிசிகள் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி குரு வெள்ளை காக்கான்றா, இன்னொரு தீர்க்கதரிசி 2 பறக்குதுங்கிறாரு. அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், உடன்படிக்கை பெட்டி கிடைத்தது உண்மை, அது மேலே சொட்டு சொட்டா இயேசுவின் ரத்தம் போட்டுச்சுன்னா இன்னுமா இயேசு ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி கதைகள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இவர்கள் சொன்னபடி இந்த வீடியோ உண்மையாக இருக்குமானால் இப்பொழுது தேவாலயத்துக்கு எல்லாம் தயார், 100% ரெடி. தேவாலயத்துக்கு இடம் ரெடி, பிளான் ரெடி, எல்லாமே ரெடி. அடுத்து தேவாலயம் கட்டுவது மாத்திரம்தான் பாக்கி. ஆனால் தேவாலயம் கட்டப்படாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பேப்பரில் நியூஸ் வரும், தேவாலயம் கட்ட போகிறாங்க, அது பண்ண போகிறாங்க, அங்கே அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. தேவாலயம் கட்டப்படாது. ஒரு இன்சிடென்ட் நடந்தால் மட்டும்தான் தேவாலயம் கட்டப்படும். எப்படி தெரியுங்களா,
இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கட்டத்துக்கு நாம் இப்பொழுது, இந்த செய்தியுடைய மிக முக்கியமான கட்டத்துக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? தேவனுக்கு எப்பொழுதுமே பூமியில ஒரு பிளேஸ் தான். தேவனுக்கு எப்பவுமே ஒரு இடம் தான். ஃபர்ஸ்ட் மலையிலிருந்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தார் மோசேகிட்ட. அப்புறம் சொன்னாரு, மலையில நீ பார்த்த மாதிரியின்படியே கீழே ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. கரெக்டா கூடாரம் கட்டினாரு. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கூடாரத்தில் இறங்குவார். கூடாரத்தில் தான் கர்த்தர் இறங்கிட்டே இருந்தார். அப்புறம் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், சரி வேணான்ட்டு ஃபர்ஸ்ட் ரிஃப்யூஸ் பண்ணுவார். அப்புறம் ஓகேன்றவாரு. சாலமோன் தேவாலயம் கட்டணும். அப்புறம் தேவன் எங்கே இறங்கினாரு? தேவாலயத்தில் இறங்கினார். அப்புறம் தேவாலயத்தில் தான் இறங்கி பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாலயத்தை அவங்களாம் தீட்டான காரியங்களை செஞ்சதுனால தேவாலயத்தை விட்டு போயிட்டார். எங்கே போயிட்டார் தெரியுமா? புறஜாதியார் தேசத்துக்கு போயிட்டார். நீங்கள் கரெக்டாக பாருங்க, இந்த யூதர்களை தேவன் விட்டு தேவாலயத்தை இடிக்கிறார்ல, இடிச்சு முடிச்சாரு. 70 இடிச்சாச்சு. 90 கிபி 90 வெளிப்படுத்தின விசேஷம் வருது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுன்னு சொல்லுவார். இந்த 7 சபையும் எங்கே இருக்குன்னா ஆசியா மைனார் பகுதியில், எபேஸில் ஆரம்பித்து லவோதிக்கேயா வரைக்கும். இந்த 7 சபையும் இஸ்ரவேலுக்கு வெளியே தான் இருக்கு. ஒன்று கூட இஸ்ரவேலுடைய எல்லைகளுக்குள்ள இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆலயம் இப்பொழுது இஸ்ரவேலில் இல்லை, புறஜாதியார்கள் வசம் இருக்கிறது. இப்போ தேவனுடைய ஆலயம் எங்க இருக்குது? நாமே தேவனுடைய ஆலயம். அப்ப கர்த்தர் இப்ப எங்க இறங்கிட்டு இருக்கிறாரு? நமக்குள்ள இறங்கி. அப்ப தேவன் ஒரு இடத்துல இறங்குவாரு. அப்ப நீங்க கேட்கலாம், நாமே தேவனுடைய ஆலயம்னா நாமளே கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கோம், அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவாலயமா? நாம அத்தனை பேரும் அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். அதாவது அவர் தலை, கிறிஸ்து தலையா இருக்கிறார். சபை என்னவா இருக்கு? சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்துல நாமெல்லாம் ஒரு பார்ட், நாம அவயங்களாக இருக்கிறோம். நாம ஒரு ஏஜி சுண்டு விரல்னா ஏசிய பக்கத்து விரல், சிபிஎம் அதுக்கு பக்கத்து விரல், நான் அதுக்கு பக்கத்து, இப்படி நாம எல்லாருமே ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். மேபி இங்கே டினாமினேஷன்ஸ்ல நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், பேர் டினாமினேஷன்ஸ் பிரிச்சு வச்சிருக்கிறோம் ஒழிய கிறிஸ்துவின் பார்வையில் அந்த பார்வைலாம் கிடையாது. கிறிஸ்து உள்ளே நுழையும் பொழுது, பரலோகத்துக்குள்ள என்ட்ரு ஆகும் போது, ஏஜி எல்லாம் ரைட்ல வாங்க, ஏசியா லெஃப்ட்ல வாங்க, சிபிஎம்லாம் ஃப்ரண்ட்ல உட்காரு, நீங்க லுத்ரன்லாம் கொஞ்சம் பின்னாடி வா, இப்படியா சொல்ல போறாரு? ஆண்டவர் அப்படி கூட போறது இல்லை. பரலோகத்து வாசல கர்த்தர் கூட போறது. உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. He never bother about the denominations. இன்னைக்கு சூழ்நிலை வேற வழி இல்லை, நம்ம அப்படி பிரிச்சுட்டோம், நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நான் அதை எதிர்க்கிறோம்னு நான் சொல்ல வரல. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, நாம எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறோம், ஒரே அவயங்களாக இருக்கிறோம். சிலை வழிபாடு இல்லாத கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், நான் சொல்றது புரியுதா? பிதா குமாரன் பரிசுத்தாவியை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சிலை வழிபாடு இல்லாத கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் ஒரே சரீரமாக தான் இருக்கிறோம். இதுல மாறுபாடா உள்ளவங்க வேற. சிலையை எப்போ தேவாலயத்தில் கொண்டாச்சு, நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. அதே மாதிரி பிதாவை ஏற்றுக்கொள்ளல, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள, நாங்க ஒன்லி ஜீசஸ் தான், நாங்க நோ ஃபாதர், நாங்க ஒன்லி ஃபாதர் தான், ஜெகோவா மட்டும்தான் இருக்கிறாரு, நோ ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ புதுசாக ஒரு குரூப் வந்திருக்கு, நோ ஃபாதர் நோ சன், ஒன்லி ஹோலி ஸ்பிரிட். இது வேதத்தின்படி முரண்பானது. நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கு இதை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோருமே ஒரே சரீரத்திலாக இருக்கிறோம், ஒரே அவயங்களாக இருக்கிறோம். ஸோ இந்த தேவாலயம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த தேவாலயம் வராது. இந்த தேவாலயம் எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் அந்த தேவாலயம் வரும். கர்த்தருடைய ஒரு ஆலயம், தேவனுடைய ஆலயம் இப்ப இது புறஜாதியார் தேசத்துல இருக்கு. இந்த தேவாலயத்தினுடைய காலம் முடிவடைஞ்ச உடனே இது ஆண்டவர் எடுப்பார், அது வரும். இப்போ எப்படி ஒரு உதாரணத்துக்கு கிபி 70 தேவாலயத்தை ஆண்டவர் இடிக்க போனாரு. ஆனா 35 இந்த தேவாலயத்தை ரெடி பண்ணாரு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தன்னுடைய சபையை ரெடி பண்ண ஆரம்பிச்சு கரெக்டா சபையுடைய கடைசி புக்கு கிபி 90 எழுதப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 90 95 எப்போ? மசாடா கோட்டை இடிக்கப்பட்ட பிறகு. 90 கோட்டை இடிது, கர்த்தர் அப்படியே பத்மதியை கொண்டு போயிட்டார். இப்ப என்ன எழுதுறாரு? 7 சபைக்கு எழுது. ஏன்? என் சபை அங்க முடிஞ்சிருச்சு, என் வேலை அங்க இஸ்ரேலில் முடிஞ்சிருச்சு, இப்ப வெளியே. அதே மாதிரி இப்ப வெளியே ஆண்டவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அதாவது வெளியே சபையை வச்சிருக்கிறாரு. இந்த வெளியே சபையின் காலம் முடிவடையும், உள்ளே சபையின் காலம் தொடங்கும். எங்க? இஸ்ரவேலுக்குள்ளே. அப்பதான் தேவாலயம் அங்கே வரும். அதனால தான் அந்த இடத்துல இப்போ மாஸ்க் இருக்குன்னு சொல்ற பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, 2 மாஸ்க் அங்க இருக்கு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2 மாஸ்க் இருக்கும், இது டோம் ஆஃப் ராக் இருக்கும், அலெக்சாவும் இருக்கும். இந்த 2 மாஸ்க்கு இடைப்பட்ட ஒரு இடம் இருக்கு பாருங்க. நாங்க இங்க தேவாலயம் கட்டுறோம் தான் இப்ப டெம்பிள் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 இடத்தையும் உங்களால கட்ட முடியல 60 வருஷமா, நாங்க நடுவில் கட்டிக்கிறோம், இங்க வச்சுக்கிறோம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், நீங்க 2 அந்த இடத்துல வராது. இந்த மாஸ்க் இருக்கு பாருங்க, டோம் ஆஃப் ராக், இங்க தான் வரும். இதுதான் தேவனுடைய ஸ்தலம், இங்கதான் தேவாலயம் இருந்துச்சு, அந்த இடத்துல தேவாலயம் வரும். எப்போ வரும்?
இந்த தேவாலயம் போன பிறகு. இந்த தேவாலயம் போறதுக்கும் அந்த மாஸ்க் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், இயற்கை சீற்றங்கள் வரும், அங்கே தேவாலயம் கட்டுவதற்கு இடம் கிடைக்கும். சரியா? சில அந்த இடத்துல இருக்கல மாஸ்க் இன்ன வரைக்கும் அந்த யூதர்கள் இடிக்கல. அவங்க யூதர்கள், அதனால அதை இடிக்க மாட்டாங்க. நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி, அவர்கள் யூதர்கள் அதை இடிக்க மாட்டாங்க. அதனால அது இருக்குது, அப்படியே இருக்குது. அந்த மாஸ்க் இருக்கு இப்போதைக்கு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல தான் தேவாலயம் கண்டிப்பாக வரும். அது எப்போ வரும்? இந்த தேவாலயம் போன பிறகு வரும். இந்த தேவாலயம் எப்போ போகும்? இயேசுடைய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல இந்த தேவாலயம் போகும். இது நிறைவேற தீர்க்க தரிசனங்கள். இன்னும் நிறைவேற போற தீர்க்க தரிசனம் கொஞ்சம் இருக்கு. இன்னும் என்ன நடக்கும் அதை மாத்திரம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா கடைசியா சொல்லிட்டு நேயர்களுக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். விசுவாசிகளுக்கு இன்னும் என்ன நடக்க போகுது, மிக முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. ஏன் இந்த இஸ்ரவேலை பத்தின CD ஒன்று நம்ம வெளியிடணும், ஏன் இவ்வளவு காரியங்கள் சொல்லணும்னா, இனி ஹாட் டாபிக் இஸ்ரவேலை சுத்தி தான் நடக்க போகிறது. வெளியே நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சுக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே நடக்க வேண்டிய காரியம் நடந்து முடியுது. இனி 2 இடம் தான் பீக்ல போகும். ஒன்னு எருசலேம், இன்னொன்று ரோம். ரோம்ல ஆன்டி கிரைஸ்ட் எழும்புவான், எருசலேம்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார். இது 2 தான் இனி ஹாட் டாபிக். அதனால எருசலேம் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க தயாராகிறது, ரோம் ஆன்டி கிரைஸ்டை வரவேற்க தயாராகிறது. எருசலேம்ல இயேசு கிறிஸ்து இப்ப இல்ல, அவர் வருவாரு. ரோம்ல ஆன்டி கிரைஸ்ட் இருக்கிறான். அங்க அந்த தேசத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். கவனிங்க, இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, இந்த தேவாலயம் மேல போன உடனே அடுத்த 7 ஆண்டு காலம் யூதருடைய கடைசி 1 வாரம் 7 இயர்ஸ் அது தொடங்கும். அது ரோம் 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் அதை பற்றி இருக்குது. 7 வருஷம் உபத்திரவ காலம் தொடங்கும். அதில் முதல் 3 வருஷம் கைவிடப்பட்டவர்களுக்கு உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த இடைப்பட்ட இந்த 7 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் யூதர்கள் இந்த தேவாலயத்தை கட்டுவாங்க. கட்டி முடிக்கும் பொழுது, தேவாலயத்தை கட்டி முடிக்கும் பொழுது அதன் திறப்பு விழாவுக்கு அல்லது அதனுடைய இதுக்கு இவன் வருவான். அதனாலதான் 24ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 15வது வசனத்துல சொல்லும் போது, பாழாக்கும் அருவருப்பானவன் பாழாக்கிறவன் அருவருப்பான சட்டைகளோடு கூட வந்து இறங்குவான்னு இயேசு சொன்னார். இது யாரை பத்தின தீர்க்க தரிசனம்னா, ஆன்டி கிரைஸ்ட் பத்தின தீர்க்க தரிசனம். 44ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆன்டி கிரைஸ்ட் அதிபதியானவன் இதன் வழியாக நுழைவான்னு தேவாலயத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவாலயத்தில் நுழையும் பொழுது ஒரு கதவு வழியா உள்ளே வருவானா, கிழக்கு வாசல். அந்த கதவு அவன் வர வரைக்கும் பூட்டப்பட்டிருக்கும்னு வசனத்துல இருக்கு. அது பூட்டப்பட்டிருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூதர்கள் அந்த கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்க. இது நீங்க பாக்குறது, இதுக்கு பேர் ஈஸ்டர்ன் கேட். இந்த ஈஸ்டர்ன் கேட் இன்னைக்கு பூட்டி இருக்கு. எதுக்காகனா, மேசியாவுக்காக அவங்க பூட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் மேசியா வருவார், அப்பதான் நாங்கள் அதை ஓபன் பண்ணுவோம்னு அவங்க வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து சொல்லக்கூடிய மனுஷன் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது, அவன் அந்த 7 வருஷத்துல அவன் உலகத்தை, முழு உலகத்தையும் தன்னுடைய ரிஃபர்மேஷன் மூலமாக, தன்னை சீர்திருத்தத்தின் மூலமாக உலகத்தையும் இணைச்சு ஒரு உலகம், ஒரு எக்கானமி, 1 கவர்மெண்ட், அப்புறம் 1 ரிலிஜன் எல்லாம் உருவாக்கிட்டு இருப்பான். டோட்டல் வேர்ல்டுமே அவனை என்ன செய்யும், அஸ் அ கிங், அஸ் அ ரிலீஜியஸ் லீடர் எல்லாத்தையும் அவனை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த சூழ்நிலையில அவன் அப்படி இருக்கும் பொழுது, இந்த தேவாலயத்துல மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க, அவனுடைய சிலையோ அவனுடைய விக்கிரகமோ அவனுடைய முத்திரையோ எதுவுமே இருக்காது. இவனுடைய இந்த இதுக்கு அவனை கூப்பிடும் பொழுது இந்த யூதர்கள் இவனைத்தான் என்ன செய்வாங்க, மேசியாவை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு அவர் ஏழை குலத்துல பிறந்தார், இவன் ராஜாவாக இருக்கிறார். நம்பர் 2, இயேசு தேவாலயத்தை இடிப்பதாக சொன்னார், இவன் இந்த தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். எப்படி கட்டி கொடுப்பான்? இந்த மாஸ்க் இருக்கிற இடத்துல அவங்க தேவாலயத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ அரபியர்களை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த அங்கே அப்போ மாஸ்க் இருக்காது. அவங்க கட்ட ஆரம்பிக்கும், எங்கள் மாஸ்க்கை தான் திருப்பி கட்டணும்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இவர் சொல்லுவாங்க, இல்லை எங்கள் தேவாலயத்தை கட்டுவோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகும். அவர் அதிர்ச்சி உண்டாகும். அந்த அதிர்ச்சியில் இந்த மாஸ்க் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன ஆகும், இவங்க இடிக்கல, ஆசனஸ் அங்கே இன்னும் இல்லை, மாஸ்க்கும் இல்லை, நம்ம அந்த இடத்துல கடவுளே இடிச்சிட்டாரு, நாங்கள் தேவாலயத்தை கட்டுவோம்னு யூதர்களை ஆரம்பிப்பாங்க. அரபியர்கள் சொல்லுவாங்க, இயற்கையாக அது இடிஞ்சிருந்தாலும் திருப்பி அங்கே என்ன தான் கட்டணும், மாஸ்க் தான் கட்டணும் அவங்க ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் சமாதானத்தை பண்ணுகிறவனாக அந்தி கிறிஸ்து உள்ளே நுழைவான். வசனம் சொல்லுகிறது 11ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம் 21வது வசனத்துல, அவன் சமாதானம் பண்ணுகிறவனாய் உள்ளே நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் வெள்ள குதிரையிலே புறப்படுவான் இருக்கு. வெள்ள குதிரைங்கிறது சமாதானத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப என்ன ஆகும், இவன் உள்ளே நுழைந்து சமாதானமா 2 பேருக்கும் பண்ணி வச்சு அந்த இடத்துல தேவாலயம் கட்டுறதுக்கு எல்லா உதவியும் செய்யும் போது யூதர்கள் இவனை என்ன செய்வாங்க, மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நேரத்தில் ஒரு சிலர் கேள்விக்கு ஒரு டவுட் வரும், ஒரு ரோமனை யூதர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்களா? இதுக்கு மேசியா யாருங்கிற சீடிலே இதுக்கான பதிலை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொடுத்துட்டோம். யூதர்கள் எப்படி அவனை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனை மேசியாவாக ஏற்றுக்கொள்வாங்க. இவனுக்காக அந்த ஈஸ்டர்ன் கேட்டை திறப்பாங்க. ஏன்னா வசனத்தின்படி எசேக்கியேல் 44:2 படி திறப்பாங்க. இது உள்ள அவன் உள்ளே நுழைவான். உள்ளே நுழையும் பொழுது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரத்தன கம்பளம் விரிப்பாங்கல்ல, பெரிய தலைவர்கள் வரும்போது
அதே மாதிரி யூதர்கள் மேசியாவுக்காக இந்த கேட்டை பூட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கேட்டை திறப்பாங்க, அப்ப அது உள்ளே அவன் நுழைவான். உள்ளே நுழைந்து வரும்பொழுது எல்லா தேவாலயங்களையும் இவருடைய முத்திரைகள் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த தேவாலயத்தில் மாத்திரம் என்ன செய்யாது, இவருடைய முத்திரையோ நாமமோ எதுவுமே இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய முத்திரையை அங்கே வைக்க சொல்லி ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்படும். அப்பொழுது எல்லா யூதர்களும் அதை அக்செப்ட் பண்ணி கொள்வாங்க. 1,44,000 யூதர்கள் மாத்திரம் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 8 வசனங்களில இந்த 1,44,000 யூதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த தேவாலயம் கட்டி முடிக்கிறதுக்கு முதல் 3 வருஷம் ஆயிருக்கும். ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு மகா உபத்திரவ காலம் தொடங்கும், 2வது 3 வருஷம். அப்போ இவர்கள் எல்லாரும் எங்க ஓடி போவாங்க, மலைகளுக்கு ஓடி போவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சகரியா தீர்க்க தரிசனத்தின்படி அவர் மலையின் மேல் வந்து இறங்குவார். எல்லாம் அங்கே ஓடி போவாங்க. அங்கே 2 சாட்சிகளை இவங்களை தைரியப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. கடைசி அந்த 2 சாட்சிகளும் மரித்து போவார்கள். அவர்கள் மரித்து போய் திருப்பி கால் ஊன்றி நின்று பரத்திற்கு ஏறி போவார்கள். முடிவு நெருங்கும், இயேசு கிறிஸ்து வருவார். இது எல்லாமே நடக்கும், எல்லாமே நடந்து முடிக்க போகிறது, எல்லாமே ரெடியா இருக்கு. இதான் நடக்க போற, இனி நடக்க போற விஷயங்கள். நீங்க இதெல்லாம் நடக்கிறதுனால ஒரு தீர்க்கதரிசி அப்படிலாம் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. இது எல்லாம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, வசனத்தினுடைய விளக்கம். வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது எளிதாக புரியும். நான் இதன் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து இந்த கடைசி காலத்துல கர்த்தர் சொன்ன கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்கள் நிறைய பேர் எழும்பிட்டாங்க. தயவு செய்து பைபிள் படிங்க, அதுல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் நம்புங்க. அதை வச்சு வியாக்கானம் பண்ணி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் புதுசா வசன ஆதாரமே இல்லாம தீர்க்க தரிசனம்லாம் சொல்றாங்க. கேட்டா சொல்றாங்க வசன ஆதாரம்லாம் தேவையே கிடையாது, தீர்க்க தரிசனத்தை நீங்க என்ன செய்யுங்க, நம்பினா போதும். தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் தெளிவா எழுதுகிறார், தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி எழும்பி உங்களை மோசம் போக்குவான்னு 13ஆம் அதிகாரம் உபாகமத்தில் கர்த்தர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் வராங்க. தீர்க்க தரிசிகளை நம்பாதிருங்கள், தயவு செய்து வேதாகமத்தை படியுங்கள். அதுல எல்லா தீர்க்க தரிசனமும் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அதுல விளக்கங்கள் புரியவனால் நீங்கள் போகிற திருச்சபையினுடைய போதகரை மாத்திரம் தொடர்பு கொண்டு அதை பத்தி கேளுங்க. ஏன் சொன்ன தெரியுங்களா, நீங்கள் வெளியே போகிறதுனால தான் நிறைய பேர் உங்களை ஏமாற்றுகிறார்கள். என்னை கூட நீங்க யாரும் கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ஊழியரை, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதான அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர் தான் உங்களுக்கு உத்தரவாதி. அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஒருவேளை அவருக்கு தெரியவில்லை என்றால் அவர் சில ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்டு உங்களுக்கு சொல்வார். அதுதான் உங்களுக்கு நலம். அப்ப கர்த்தர் சொன்னதான இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மிக தெளிவாய் நிறைவேறி இருக்கிறது. இனி நடைபெற வேண்டியது ஒன்னே ஒண்ணு. அது நடந்துட்டா எல்லாமே அடுத்தடுத்து உடனே நடந்துடும். அதுதான் கர்த்தருடைய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இஸ்ரவேல்ல கர்த்தர் அத்திமரத்தை பார்க்க சொன்னாரு. அத்திமரம் துளிர் விட்டு விட்டது, உருவாகி விட்டது, இப்பொழுது ரெடியாக நிற்கிறது. இனி நடைபெற வேண்டியது கர்த்தருடைய வருகை மாத்திரம். இது நடந்துட்டா இனி சரசரன்னு 7 வருஷம் நடைபெற வேண்டிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நடந்து முடிந்துவிடும். இதுதான் இந்த உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுக்க விரும்பினதான மிக முக்கியமான ஆதார செய்தி. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆஹா இப்படி நடந்திருக்குதா, இவ்வளவு நடந்திருக்குதா, அது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நீங்க ஆயத்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனபடினாலே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருகைக்காக தான் எருசலேம் வெயிட் பண்ணுது, இஸ்ரவேல் வெயிட் பண்றாங்க, யூதர்கள் வெயிட் பண்றாங்க, ஆன்டிகிரைஸ்ட் வெயிட் பண்றாங்க, பரலோகமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்போ இந்த பரிசுத்தவான்கள் மேலே வருவார்கள். நாம் ஜெபிக்கலாம். ஜெபத்தோடு கூட செய்து நாம் முடிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, கொடுத்திருக்கிறதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. 11 வாழையும் வருவதற்கு நீங்க கிருபை பாராட்டினீங்க. ஆனாலும் எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படியே நீர் செய்திருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த செய்தியானது ஒவ்வொருத்தரையும் ரீச் பண்ணட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளே வரட்டும், ஒவ்வொருத்தரும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இல்லாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் எப்படி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீரோ அப்படியே எல்லாரும் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். மனுஷனை மறைத்து எங்கள் ஆவியானவர் வெளிப்படுவீராக. உடைய கிருபை தாங்கட்டும். உடைய வருகை வரும்போது அநேகரோடு கூட சேர்ந்து நாங்களும் பங்கடைந்து தரிசிக்கிற கூட்டத்தில் காணப்பட கிருபை பாராட்டும். இந்த குடும்பத்தில் இந்த செய்தியை பார்க்கிற யாவரும் எந்த தீர்க்க தரிசி ஆகிலும் எந்த தீர்க்க தரிசனத்தினாகிலும் மோசம் போய்விடாதபடிக்கு வேத வசனத்தை படித்து இவர்கள் ஆண்டவரே உமக்குள்ளே நிலையாய் வசனத்திலே கட்டப்பட்டவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.